ஸோ வணக்கம் ஃபார் கம்மிங் ஃபார் திருக்குறள் செஷன். ஸோ இது நம்மளோட இரண்டாவது செஷன், ஸோ இரண்டாவது ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் செஷனோட ஒரு இன்ட்ரடக்ஷன் சலேஷ் ரெக்வஸ்டட் சொல்லிட்டோன்னா, ஸோ தட் இன் another 10 minutes we can start off the actual session. ஸோ திருக்குறள்ன்றது எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் அது தமிழில் இருக்குது. அது வந்து ஒரு நாட்டுக்கே ஒரு பொக்கிஷம், யார் வேணால் படிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படி நான் என்ன வியந்து பார்க்குறேன் அப்படின்னா வந்து, இது வந்து ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை சார்ந்ததே கிடையாது. ஸோ இது வந்து தமிழ் எழுதியிருக்குன்றனால இது வந்து தமிழ் பீப்புள், ஆர் இது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன், ஆர் இது ஒரு பர்டிகுலர் ரேஸ், பர்டிகுலர் கேஸ்ட். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு சாயமும் இதில் பூச முடியாது. ஸோ இட்ஸ் ஸோ ஜென்ரிக், anyone can relate to their be it whatever the region you belongs to. ஸோ யார் வேணால் எப்படி எப்போ வேணால் எடுத்து படிக்கலாம். ஆனால் இது வியந்து பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்றது கணித்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஜென்ரிக்காக ஒரு 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 புக் எழுத முடியுமா அப்படின்றது தான் நான் வந்து வியந்து பார்க்குறேன். ஸோ அதனால் வந்துட்டு இது திருவள்ளுவரை யாருமே சொந்த கொண்டாடக்கூடாது. சொந்த கொண்டாடினீங்க அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு, அவங்க சார்ந்த ரிலீஜனோ கேஸ்ட்டோ, அது அவங்களுக்கு தான் வந்து இழுக்கு அப்படின்றத நான் போன செஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல், இது ஏன் வந்து உலக பொதுமறைன்னுவாங்க. ஸோ இது நான் படித்த அளவுக்கு ஏன் இது வந்து ஒரு உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் இது இந்த குறள் வந்து எந்த காலத்துக்குமே வந்து ஒத்து போகுது. இப்போது அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் கல்வின்ற அதிகாரத்தை எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி ஆர் ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி வந்து ரிலேட் பண்ணிக்கலாம், இது நம்ம ரிலேட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து யாரெல்லாம் சொல்லுவாங்க, வள்ளுவர் அப்பயே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லிட்டாரு, கணிச்சிட்டாருன்றது அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு ஜென்ரிக்காக எழுதின விஷயத்த நம்ம எதில் வேணால் வந்து தொகுத்து அசோசியேட் பண்ணி நம்ம வந்து அதை பார்க்கலாம். அதுதான் நான் எப்பவுமே சொல்கிற ஒரு டேர்ம் வந்து பெர்செப்ஷன். ஸோ நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில், எந்த ஒரு மன சூழ்நிலையில், எந்த ஒரு ஆங்கிளில் அந்த குறளை படிக்கிறோமோ அதுக்கு ஏற்றா போல் அந்த குறள் வளைந்து அது ஒரு மீனிங் தரும். ஸோ அதனால் வந்து குறளுக்கு இதுதான் மீனிங் அப்படின்றத வந்து எத்தனை ஆத்தர் சொன்னாலும் நம்ம வந்து எப்படி அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்னோட கண்ணோட்டத்தை தான் நான் வந்து அடுத்த ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் இன் கல்வி அதிகாரம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கரண்ட் அஃபேர்ஸோட ஒத்து போகுது, அது என்ன ஃப்யூச்சர் டெக்னாலஜி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லும் பொழுது எனக்கு எப்பயுமே ஏற்பட்ட ஒரு காமன் கொஸ்டின் என்னென்னா, உனக்கு என்ன தகுதி இருக்குது இதை பற்றி பேச. ஸோ அப்படின்ற அந்த ஒரு லைன் என்ன, அதை வந்து ஐ காண்ட் இக்னோர் தட் கொஸ்டின். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் someone will ask me this question, உனக்கு என்ன தகுதி இருக்குது இதை சொல்ல அப்படின்ட்டு. ஸோ அப்படி கேட்கப்பட்ட அந்த கேள்வி எப்படி வந்து நான் ஆன்சர் பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் எடுத்த ஒரு கருவி தான் அந்த திருக்குறள். ஸோ திருவள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நான் அந்த கேள்விக்கு வந்து எஸ்கேப் ஆகலான்ற ஒரு முயற்சி தான். ஸோ ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்படி சொல்லிட்டேனேன்றதுனால இது வந்து உங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வருத்தப்பட தேவையில்லை. இதை நம்ம இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு half an hour we can have a questionnaire session where we can discuss. So this is open to all. ஸோ அதனால் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்றது வந்து கிடையாது. as I said before, திருக்குறள் இஸ் ஆல்வேஸ் about the perspective. நான் எப்படி பார்க்குறேன் அதை நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அப்படின்றது டிசைட் பண்ணி ஏன் ஷேர் பண்ணுறேன், எதுக்காக ஷேர் பண்ணுறேன், எல்லாமே வந்து குறள் வழியில் பார்க்கலாம். ஸோ போன செஷன் பேரண்டிங் செஷனில் எடுக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் அவர் கேள்விஸ் history we have invited a guest. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஐ காட் எ ஃபீட்பேக் ஃப்ரம் மெனி பீப்புள் தட் அந்த கெஸ்ட் வந்தது நல்லா இருந்தது. நான் சொல்கிறத விட கெஸ்ட் வழியாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணுறது வந்து இட் கேவ் குட் இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி whoever attended that session அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் டைமிங்கில் அருள் சார் வந்துட்டார். ஸோ he is the second guest which I invited to this session. ஸோ அதனால் இந்த செஷன்லேயும் வந்து கெஸ்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தானே. ஸோ அதனால் 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவும் சேர்ந்ததுன்னா, இன்னும் 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து
I thought of inviting three people actually. Unfortunately, one couldn't join, so because of the COVID situation. Uh, ஸோ அதனால் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. வெரி தேங்க்யூ கௌரி ஆசி அண்ட் அருள் சார். ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் ஆஃப். I will introduce both the guests to you so that I can proceed with the அதிகாரம், and then few words from Gauri Asi and Arul sir. Then we can take up the open for the discussion. So இதுதான் agenda. So the first guest, கௌரி ஆசி. ஸோ நான் அவங்கள செல்லமாக ஆசின்னு கூப்பிடுவேன். ஷி இஸ் நன் அதர் தேன் மை தமிழ் டீச்சர் இன் மை ஸ்கூல். வணக்கம் ஆசி, மிக்க நன்றி வந்தமைக்கு. என் அழைப்பை ஏற்று நான் செல்லமாக அவங்கள ஆசின்னு கூப்பிடுவேன். அவர்கள் மகனே என்பார்கள். ஸோ அந்த உரிமையில் தான் அவங்கள நான் கால் பண்ணி, ஆசி நீங்கள் வந்துடணும் அப்படின்னே நான் சொல்லலை, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு நான் கட்டளை எடுத்தேன். ஸோ அந்த கட்டளைக்கு, மகன் எடுத்திட்ட கட்டளைக்கு உணர்வடித்து வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி ஆசி. ஸோ நான் ஆமா ஆமா அந்த உரிமையில தான் கேட்டேன். நான் இந்த நம்பர் தப்பா இருக்கலாம், தப்பா இருந்ததுன்னா திருத்திருங்க. ஸோ 30+ இருக்குமா ஆசி நீங்க டீச்சிங்க்கு உள்ள வந்து? 34 வருடம் தமிழ் வளர்ச்சிக்கு மிகவும் பங்காற்றிய பெருமை உங்களால் ஆனதுதான். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பெருமைக்கு நீங்க வந்து முழுக்க முழுக்க சொந்தமுடையவர்கள். ஸோ எனக்கு குரலை அறிமுகம் படுத்திய பல மனிதர்களில் நீங்க ரொம்ப முக்கியமான ஒருவர். ஸோ என்றும் கடுகளவு தான் என்னுடைய பங்களிப்பு. கடுகை விட இன்னும் குறைச்சுதான் என்னுடைய. நான் அது உங்களோட ஒரு பெருந்தன்மையா தான் நான் அதை பாக்குறேன் ஆசி. ஸோ எனக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு என் மனதில் ஏற்படுத்தியது என்று எனக்கு தெரியும். ஸோ ஆனா என்றும் புன்னகையுடன் எளிய மொழியில் பாடம் கற்பிக்கும் ஒருவராக தான் நான் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ அந்த மாதிரி வந்து டீச் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இப்போ சமகாலத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணி என் பையனையும் ஸ்கூலில் சேர்க்கணும், எப்படி பழைய டீச்சர் மாதிரி இருப்பாங்களான்லாம் நான் கேட்டேன். ஸோ அந்த ஐயம் வந்ததுக்கு ரீசனே வந்து இப்போ உங்களை மாதிரியான ஒரு ஆசிரியர்கள்லாம் இல்லைன்றது தான் வந்து உண்மை ஆசி. ஸோ அதனால் வந்து மிக்க நன்றி, மீண்டும் நன்றி ஆசி. ஸோ இந்த செஷனுக்கு அப்புறம் திருவள்ளுவரை பற்றியோ இல்லை கல்வி அதிகாரம் பற்றியோ ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்கள் பேசணுன்றது வந்து, இல்லை நான் சொன்ன எதனா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலோ, இல்லை எதனா என்னை திருத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலோ எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் ஐ வெல்கம் யுவர் ஃபீட்பேக். யா, தேங்க்யூ ஆசி. யா, தேங்க்யூ. அண்ட் நான் வாட்ஸ்அப்லேயே நான் வந்து போட்டிருந்தேன் 3 பேரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு திருக்குறளை அறிமுகம் படுத்தியது கௌரி ஆசி. ரெண்டாவது வந்து என்னோட டியர் ஃப்ரெண்டோட அப்பா. ஸோ அவர் வரலை. அவர் எப்படி அப்படின்னா வந்துட்டு திருக்குறளை கற்றுக்கிட்டோம், ஆனால் திருக்குறளை எப்படி வந்து அசோசியேட் பண்ணணும் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் நான் ஒரு குரலோட தான் நான் வந்து 2 பேரும் இன்வைட் பண்ணுவேன். ஸோ அதுவே ஒரு அசோசியேஷன். ஸோ அதை எப்படி அசோசியேட் பண்ணி நம்மளோட டெய்லி லைஃப்க்கு அதை எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்ததே வந்து அவர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போது வர முடியாத ஒரு சூழ்நிலை. அண்ட் த லாஸ்ட் கெஸ்ட் none other than அவர் அருள் சார். ஸோ தேங்க்யூ சார். லாஸ்ட் டைமே நான் வந்துட்டு நம்ம குரூப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த செஷனில் வந்து அவரோட இன்னொரு முகம், அவருக்கு பன்முகம் இருக்குது, ஆனால் இன்னொரு முகம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது வந்து தெரிய வந்தது. ஸோ அதை வந்து இந்த ஒரு செஷனில் அதை வந்து நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ இவர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் தான் வந்து ட்ரை பண்ணி படிச்சிருக்கேன் திருக்குறளை. ஸோ அது பார்த்த வரைக்கும் திருக்குறளை ஃபாலோ பண்ணுறதுன்றது வந்து பர்சனலி இட் இஸ் அன்இமேஜினபிள் ஃபார் மீ. ஸோ அதை நினச்சா கூடமே அதுதான் எனக்கு தகுதி இருக்குமா, இந்த செஷன் போடுறது கூட நான் சார் இன்வைட் பண்ணும்போது சார் எனக்கு தகுதியே இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த கல்வி அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு. அதனால தான் வந்து நான் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்றேன், ஆசியாகட்டும் உங்களே ஆகட்டும். ஸோ அப்படி பார்க்கப்பட்டல ஃபாலோ பண்ணுறது
அப்படின்ற ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அவர் அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை அந்த நோக்கத்தோட தான் நான் வந்து சாரை இன்வைட் பண்ணேன் ஆஸ் எ கெஸ்ட். ஸோ பட் ஐ எம் சர்ப்ரைஸ். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப வந்து வியந்து பார்க்குற ஒரு விஷயம். அது எப்படி அப்படின்னா வந்து அவரோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், அவரோட அஃபிஷியல் லைஃப் ஆகட்டும், த வே யூ ஆர் டூயிங் த சர்வீஸ் டு அ மேன்கைண்ட் பை கேரிங் தட் அறம், வாட் எவர் தி அறம் தட் இஸ் தேர் இன் தி அறத்துப்பால். ஸோ என்னை பொறுத்த வரையும் அதை நான் உங்ககிட்ட இருந்து பார்க்குறேன் சார். ஒரு மூவ் ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற ஒரு டெக்னிக்ஸ் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத டீப் டைவ் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி வள்ளுவர் தான் இருக்காரு அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. ஸோ ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் சார் டு ஹேவ் யூ யுவர் டிஸ்பைட் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ ஐ டவுட் வெதர் ஐ வுட் ஹவ் டன் திஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ டு ஜாயின் இன் யுவர் செஷன். ஸோ அது எனக்கு தெரியல சார், நான் பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல. ஸோ திஸ் ஷோஸ் தி இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தி குரல் அண்ட் த ரெஸ்பெக்ட் யூ ஹாவ் டுவர்ட்ஸ் தி வள்ளுவம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ வந்தமைக்கு. ஸோ நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். இந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த அதிகாரத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு தென் ஐ வில் ஓப்பன் தி ஃபோரம் ஃபார் போத் தி கெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் டு டிஸ்கஸ் ஃபார்தர் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி பிரதர். ஸோ அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஸோ பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய செஷன் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. எஸ் சார். இதில் கருத்துக்கள் பரிமாற்றத்துக்கு அப்போ பேசுகிறேன். ஓகே சார். ஸோ நீங்கள் பிஸி, நீங்கள் ஃப்ரீ தானே சார்? நீங்கள் ஃப்ரீயாக தான் பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஆசிரியரை அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ காலம் அவங்க வந்து இளையோருக்கு கூட மாணவர்களுக்கு வந்து தமிழ் அறிவை என்ன புகட்டின ஒரு ஆசிரியரை நினைவில் வச்சு அவங்கள அழைச்சிருக்கீங்க அப்படின்றது பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு தருணம். தொடர்ந்து பேசலாம் பிரதர். வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ஐ குவிக்லி ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் தெரியும் நம்புகிறேன். தெரியுது பிரபு. நான் திருக்குறள் செஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கல்வி அதிகாரத்திலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் வந்து முன்னாடியே வந்து யோசித்து வச்சது உண்டு. ஸோ ஆஸ் ஐ ட்ரீம், ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் ஆஃப் தி திருக்குறள் செஷன் வித் மை ஃபேவரட் அதிகாரம் கல்வி. ஸோ ஃபர்ஸ்ட், இது எல்லாருக்குமே இது தெரியாமல் வந்து நம்மளால் ஸ்கூலில் தாண்டவே முடியாது. ஸோ இந்த அதிகாரம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ இந்த குறளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி ஒரு அசோசியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் 2 கெஸ்டையும் நான் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்து வச்ச ஒரு குறள், அதை சொல்லிவிட்டு இந்த குறளுக்கு வரேன் நான். ஸோ கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். ஸோ இந்த குறள் தான் வந்து இந்த செஷனுக்கு என்னோட கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுற நான் சூஸ் பண்ண ஒரு அசோசியேட் பண்ணுற குறள். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு, தான் கட்டுறதை வந்து கற்றார் முன் நான் வந்து அவங்க மனசு நோகாமல் அதை வந்து சொல்லணும். அப்படி சொல்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக், ஸோ என்ன இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கு உதவும். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். 2வது பெர்ஸ்பெக்டிவ், கற்றார் வராங்கன்றதுனால நான் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட ஒரு 1 hour டைமை நான் வந்து பாரோ பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நீட் டு டூ த ஜஸ்டிஸ். ஸோ அதனால் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்களோட டைமை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு எஃபர்ட் போடுறேன். ஸோ இது வந்து என்னோட சைடோட பெர்ஸ்பெக்டிவ். அதர் சைடோட பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஃப்ரம் த கெஸ்ட். அவங்க வந்து கற்றார் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும். எப்படிலாம் வந்து சில சின்னதாக ஆனாலும் பெருசானாலும் அவங்க முயற்சியை வந்து மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள இன்னும் வந்து மேலே வந்து மெருகேற்றி விடணுன்றது கற்றாரோட குவாலிட்டி. ஸோ அதை தான் நான் வந்து இந்த 2 கெஸ்ட்டோட குவாலிட்டியாகவும் பார்க்குறேன். நான் கூப்பிட்ட உடனேயே வந்து 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு வந்து இப்போது இன்னும் 1 மணி நேரம் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க பேச போகிறாங்க. ஸோ அது அவங்களோட ஒரு குவாலிட்டி.
இது என்னோட ஒரு குவாலிட்டி. ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ ஏன் ஷேர் பண்ணுற, உனக்கு எங்கே டைம் இருக்குது, நீ ரொம்ப பேசுகிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கோணங்கள்லேருந்து எனக்கு வந்து கொஸ்டின் வந்தது. ஸோ அதுக்கெல்லாமே ஒரே ஆன்சர் இந்த குரல் தான். ஷேரிங்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே டு லேர்ன் டாபிக்ஸ். ஸோ நான் வந்து படிச்சுட்டேன், நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை. நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஷேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி கற்றவர்கள் இருந்து இன்னும் நான் எவ்வளோ கற்றுக்க முடியும், நான் என்னென்னலாம் இன்னும் மெருகேற்றணும், எந்த இடத்துல நான் வந்து லேக் ஆகிறேன், ஸோ அதெல்லாம் எப்படிலாம் நான் வந்து என்னை நானே வந்து பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் என்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை வாட் எவர் தி லேர்னிங் ஐ ஹாவ் ரைட் நவ். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது வந்து நான் வந்து இன்னும் நான் வந்து என்னை பெட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஐ கேன் சஸ்டைன் இன் திஸ் சொசைட்டி. ஸோ இந்த ப்ராசஸ் ஐ பிலீவ், ஆல்வேஸ் பிலீவ் தி எவல்யூஷன். ஸோ இன் லைன் டு தட், so I am just sharing whatever the learning I have, and I am fortunate that I have associated with my dear friend Sadesh. அவனோட மோட்டிவேஷனும் வந்து இதில் வந்து 100% இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ஷேரிங், அண்ட் தட் இஸ் த குரல் ஐ எம் டெடிகேட்டிங் டு தி 2 guests யார் இங்கே வந்திருக்கிறவங்க, டு மோட்டிவேட்டர்ஸ். ஸோ வித் தட் இன்விடேஷன் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன் டு திஸ் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் வந்து 4 பிரிச்சிருக்கேன். ஸோ வாட் டு டூன்றது வந்து எல்லாரும் கற்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றது மீனிங் கிடையாது. கற்கக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து நம்ம வந்து இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். ஆஸ் ஐ செட், இட்ஸ் எவல்யூஷன். ஸோ நம்ம வந்து டில் டெத் வி நீட் டு லேர்ன். ஆனால் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எல்லாத்தையும் லேர்ன் பண்ண தேவையில்ல. கற்க கசடர கற்பவை. ஸோ வந்து அப்போ என்ன கற்கணுமோ அதை கற்றுக்கணும். ஸோ என்ன கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து அதோட ஆன்சர். ஸோ நான் முன்னாடியே டீப் ஒர்க்னு ஒரு செஷன் போட்டோம். அதில் எப்படி கோல் செட் பண்ணணும், கோல் ஹவு இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் அப்படின்றத வந்து ஒரு செஷனே நம்ம வந்து பேசியிருக்கோம். எப்படி கோல் போடணும், எப்படி டைம் டேபிள் போடணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி என்விரான்மெண்ட், என்ன மாதிரி அட்மாஸ்பியர் எப்படிலாம் வச்சுக்கணுன்றதே ஒரு செஷனாக நம்ம முடிச்சிருக்கோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த புக் கால் டீப் ஒர்க் பை கால் நியூபோர்ட். ஸோ அதை தான் நான் இங்கே அசோசியேட் பண்ணுறேன். ஸோ ஹவு டு டூ, we need to learn deeply without any doubts. அதுதான் வந்து கசடு அறை. ஸோ நம்ம என்னத்தை படிக்கணுன்றதை நம்ம கோல் பேஸ் பண்ணி இருக்கணும். ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணணும், அதுக்கேற்றது அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கணும். படிக்கிறத டீப் ஒர்க் பண்ணி படிக்கணும் வித்தவுட் ஹேவிங் எனி டவுட்ஸ். ஸோ தட் இஸ் த கிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ இஃப் யூ அச்சீவ் தட் கிராஃப்ட்மேன்ஷிப் இன் வாட் எவர் தி டாபிக்ஸ் ஆர் வாட் எவர் தி ஃபீல்ட் யூ சூசன், அதுக்கு நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த ஏஐ வந்தாலும் என்ன, எது வந்தால் என்ன. ஒன்ஸ் யூ பிகம் த சூப்பர் ஸ்டார் இன் யுவர் ஓன் ஃபீல்ட், உங்களை வந்து யூ ஆர் இர்ரீப்ளேசபிள், யூ ஆர் த சூப்பர் ஸ்டார். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தான் வந்து அங்கே வந்து ஷைன் ஆவீங்க. So that's how we need to learn. That's how we need to choose what to do and how to do and what to learn. After learning how it should be, we need to follow whatever we learned. So அதுதான் இருக்கிறதுலே அதற்கு தக நிற்க அதற்கு தக அப்படின்னா அந்த லாஸ்ட் லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன, படிச்சதை நீ எப்படி வந்து அசோசியேட் பண்ணி how you are going to put those education or the learning to the use of others, to elevate them or to elevate yourself. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு இந்த பாட்டுக்கு இந்த 4 செக்ரிகேஷன் வச்சு ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் மை பர்ஸ்பெக்டிவ். ஸோ யூ கேன் மூவ் ஆன் டு தி செகண்ட் ஒன். Before that, so one more important topic which I missed. So we need to have a role model. ஸோ ரோல் மாடல் இல்லாமல் வந்து வி கான்ட் அச்சீவ் திஸ் வாட் டு டூ, ஹவு டு டூ அண்ட் வாட் டு லேர்ன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யாரை நம்ம ரோல் மாடலாக வச்சுக்கிறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஓட்டமும் இருக்க போகுது. ஸோ ஒரு ரோல் மாடல் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வி கேன் ஹேவ் அ மல்டிபிள் ரோல் மாடல்ஸ். அப்போ தான் வந்துட்டு வி கேன் எவால்வேட் அவர் செல்ஃப்ஸ் பை கம்பேரிங் our progress with our role model, and then we can get the help from our role model too. So
நான் சொன்ன மாதிரி எனக்கு குரலோட இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் அந்த 3 பேர் தான். ஸோ அவங்க தான் என்னை பொறுத்தவரை ரோல் மாடல்ஸ் குரலை பொறுத்தவரையும். ஸோ 2வது குரல், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்பர்ஸ், அண்ட் எழுத்துன்னா வந்து லெட்டர்ஸ். ஸோ என்ன பார்க்குறதையும் எழுத்தாக பார்க்குறதும் வந்து நார்மல் பீப்புளோட வேலை, அன்எஜுகேட்டட் பீப்புளோட வேலை. ஆனால் அதுவே வந்து எஜுகேட்டட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, என்ன மேக்ஸாகவும் எழுத்தை வந்து சயின்ஸாகவும் பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பரிமேழகரோட உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன மேக்ஸாகவும் எழுத்தை வந்து இலக்கியத்தையோடையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஆத்தர்ஸ் அப்படி லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ அது வந்து ஃபார் தி கம்யூனிகேஷன், ஸோ பேசிக் மேக்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் பேசிக் லெட்டர்ஸ் டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ், இது இருந்ததுன்னா நம்ம வந்து வி கேன் சர்வைவ். ஸோ அந்த காலம் முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ டிஜிட்டல் வேர்ல்ட். ஸோ இந்த பேசிக் மேக்ஸ் அண்ட் பேசிக் கம்யூனிகேஷன் இட் won't ஒர்க், பிகாஸ் மிஷின் இஸ் டூயிங் those things well better than human. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு கண்ணோட்டம் இன்றைய தினத்துக்கு ஒத்து வராது. ஸோ அதனால் வந்து அதை நான் ஸ்லைட்டாக வந்து பிக் பண்ணி என்ன வந்து மேக்ஸ் கூடயும் எழுத்தை வந்து சயின்ஸ் கூடயும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளால் வந்து பெட்டராக வந்து உலகத்தை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஸோ இது ரெண்டுமே, எழுத்தும் எண்ணும், மேக்ஸும் சயின்ஸும் நம்மளுக்கு 2 கண்ணு மாதிரி. இது ரெண்டும் இல்லாதவங்க, ரெண்டும் படிக்காதவங்க, கண் இருந்தும் அவங்க வந்து குருடர்களால் வந்து வெளி உலகத்தை பார்க்க முடியாது. they can't foresee the future. So they know they will become redundant in the society and they will be left off in the race which we are going ahead of. So on the race la வந்து they will become redundant and then they will become as a useless society, which we saw in another session called Homo Deus. ஸோ ஹோமோ சேப்பியன்ஸாக இருக்க போகிறீங்களா இல்லை ஹோமோ டியஸாக இருக்க போகிறீங்களா அப்படின்றது முடிவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து கற்றுக்குறோம், எவ்வளோ வந்து என்ரிச் பண்ணுறோம், எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம வந்து திங்க் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம ஹோமோடியஸ் செஷனில் பார்த்தோம். ஹவு டு பிகம் ஹோமோடியஸ் வந்து டீப் ஒர்க்கில் பார்த்தோம். அதுதான் நம்ம முன்னாடி குரல்லையும் பார்த்தோம். அந்த கோலே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோலாக இருக்கணும். நான் என்னவா ஆக போகிறேன் அப்படின்றத வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் அலைண்டாகி திங்க் பண்ணி அந்த கோலுக்கு ஏற்ற நம்ம படித்து அப்படி இருந்தால் தான் we can become Homo Deus, so that we can become relevant in the society. ஸோ அதனால் நம்ம வந்து ஏஐ நம்ம வந்து நிறைய டைம் நம்ம வந்து இந்த ஏஐ பார்த்து பயந்துருக்கோம், வியந்திருக்கோம். அந்த ஏஐயோட பேஸே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூரான்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதோட பேஸ் இருந்தால் தான் வந்து we can learn AI and machine learning. ஸோ அதனால தான், அண்ட் தீஸ் 2 are the futuristic technology and ultimate future ahead of us. இது ரெண்டும் தெரியாதவங்க வந்து they are going to become the redundant. ஸோ இது ரெண்டும் தெரியாதவங்க குருடர்கள் ஆக போகிறீங்க. And important the trivia which I am going to give is this அதிகாரம் கல்வி is under the category called politics. ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும் குறளை வந்து 3 பாலாக இருக்கும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஹைரார்கி பார்த்தீங்கன்னா கேட்டகரி கீழே அதிகாரம் வரும், அதிகாரத்துக்கு கீழே குறள் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் கல்வின்ற அதிகாரம் வந்து பாலிடிக்ஸ் கேட்டகரி கீழே வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ராஜா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரெஸ்டு சொசைட்டி இருக்கும் எப்பயுமே, பி இட் விமன் ஆர் லோயர் காஸ்ட் பீப்புள். ஸோ உன்னை ஸ்லேவரியாக ஆக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. டேக் ஆஃப் தி எஜுகேஷன் ஃப்ரம் தோஸ் பீப்புள். அவங்களுக்கு கல்வியே தராதிங்க, தே வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் ஸ்லேவ்ஸ். we can easily oppress those people. ஏன்னா அவங்களால படிக்க முடியலன்னா they can't foresee the ஃபியூச்சரே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதவங்க எப்படி வந்து நான் வந்து ஒரு ஸ்லேவரி இல்லை எப்படி வந்து நான் வந்து போராடணும், எப்படி வந்து நான் வந்து மேன்மை அடையணும் அப்படின்றதே அவங்களால யோசிக்கும் திறமையே இல்லாதவர்கள் ஆகிடுவாங்க. ஸோ தட்ஸ் வை எங்கெல்லாம் நம்ம வந்து எஜுகேஷன் பறிக்கிறாங்க அப்படின்ற பாலிசிஸ் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், யூ ஆர் கோயிங் டு பி அப்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் தி ஸ்லேவரி, இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ இந்த பாலிடிக்ஸை நம்ம வந்து திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ ஹிஸ்ட்ரியை எப்படி படிக்கணுன்றதை நான் ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற ஒரு செஷன்லேயே சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரியை வந்து பாஸ்ட்டை வந்து படிக்க போகிறோம், அப்படின்ற கண்ணோட்டத்தோடய ஹிஸ்ட்ரியை நம்ம அப்ரோச்சே பண்ணக்கூடாது. ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா,
பாஸ்ட்டில் என்னென்னலாம் நடந்தது அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ப்ரெசென்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ நடக்காமல் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி வி நீட் டு ப்ரிவெண்ட் தோஸ் ஆக்டிவிட்டி டு ஹேப்பன் அகெயின். இப்போ அந்த மாதிரி திரும்பி ஒன்று நடக்க போகுது அப்படின்னா you need to wake up before itself, before it happens you need to wake up and then you need to stop it. ஸோ இப்படி அப்போ ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியலன்னா யூ வில் பி பிளைண்ட். அதுதான் சொல்கிறாங்க வாழும் உயிருக்கு கண் என்ப வாழும் உயிருக்கு. அப்போ உனக்கு ஹிஸ்ட்ரியும் தெரியலன்னா என்ன பாலிசி வருது, அந்த பாலிசினால நம்மளுக்கு இன்னும் ஃபியூச்சரில் எப்படிலாம் நம்ம வந்து அப்ரெஸ்டாக ஆக போகிறோன்றத எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை மீடியா பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்களா, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்களா? எதுவுமே நடக்காது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து புரட்டி படிக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் எண்ணன் பை என எழுத்தன்ப. ஸோ த நெக்ஸ்ட் குறள், கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதவர். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குறள். இட் டசன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்த்த 2 குறளோட சம்மரி தான் இந்த 3வது குறள். ஸோ அன்எஜுகேட்டட் இஸ் பிளைண்ட். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ எஜுகேட்டட்லாம் வந்து பிளைண்டு கிடையாதான்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. எஜுகேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு லேர்ன்ட். ஸோ டிகிரி வச்சுக்கிறவன்லாம் வந்து படித்தவன் கிடையாது. ஸோ வந்து நான் வந்து ஒரு காலேஜுக்கு போயிட்டேன், நான் வந்து டிகிரி வச்சுருக்கேன், அப்புறம் நான் படித்தவன், அப்போ எனக்கு வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இருந்துருவேன், நான் படிக்காதவன் மட்டும்தான் நான் பிளைண்டுன்னு சொன்னான். அது அப்படி கிடையவே கிடையாது. நீ எப்படி படிச்சிருக்க அதுக்கு ஃபஸ்ட்டு குறள்லேயே சொல்லிட்டேன். ஸோ நிற்க அதற்கு தக, புரிஞ்சு படிக்கிறியா இல்லை புரியாமல் டப்பா அடித்து வந்து மார்க்குக்காக படிக்கிறியா? ஸோ அதனால தான் எனக்கு ஸ்கூல் ஆர் காலேஜ் சிஸ்டமில் வந்து இந்த மார்க் பேஸ் பண்ணி படிக்கிறது, மார்க் பேஸ் பண்ணி ஒரு மெரிட் பண்ணுறது, மார்க் பேஸ் பண்ணி ஒரு வேலை கொடுக்கறதுன்ற அந்த சிஸ்டமே இட்ஸ் ராங். ஸோ மார்க் பேஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்றத ஐ எம் த லிவிங் எக்ஸாம்பிள் ஹியர். பிகாஸ் இன் போத் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் ஐ ரேன் பிஹைண்ட் த மார்க்ஸ். ஸோ நான் நல்லா மார்க் எடுத்தேன். ஸோ நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன், நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு மித்திலே இருந்தேன். ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ ஐ ரியலைஸ்ட் ரைட் நவ் தட் மார்க் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் எனி வே. நான் இப்போ உட்காந்துட்டு திரும்பியும் நான் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நம்ம சதேஷ் கிட்டலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உட்காந்து படிக்கலாமா அப்படின்னா எனக்கு டைம் இல்லை இப்போ படிக்கிறதுக்கு. பிகாஸ் ஐ ரைட் நவ் ஐ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் இன்ஜினியரிங் மேக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். என்ன நான் இப்போது அந்த மார்க் வச்சு என்ன பண்ண முடியும், எனக்கு பேசிக்கே தெரியல. ஸோ இப்போ திரும்பியும் படிக்கணும்னு ஆசை வருது. ஸோ அதனால் வந்துட்டு புரிஞ்சு படிச்சிருக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. புரிஞ்சு படித்து அந்த நாலேஜை நம்ம எப்படி அப்ளை பண்ணி மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அது திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோன்ற ஒரு செஷன் போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா பியூப்பிள் இஸ் தி டோர்வே டு ஒன் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பியூப்பிள்னால் நம்ம கண்ணில் இருக்கிற ஒரு பார்ட். ஸோ நம்ம படிக்க நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஊர்ந்து கவனித்து நீங்கள் பார்த்தீங்க, படிக்கிறீங்க, ஒரு வியந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பீப்புள் வந்து அது வைடன் ஆகும். இட்ஸ் அ டோர்வே டு தி ஒன் சோல் அப்படின்னு. ஸோ அது வைடன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீப் ஃபோக்கஸ் போட்டு ஒரு விஷயத்தை படிக்கும்போது உங்களோட ஃப்யூச்சர் வந்து பீப்புள் டோர்வே வழியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் தி ரிலேஷன் டுவோர்ட்ஸ் திஸ் ஒன் கோட். அப்போ நான் போன இதில் சொல்லும் போது ஒரு கொஸ்டின் நீங்கள் எல்லாமே வந்திருக்கும், இவன் என்ன அப்போது பிளைண்டை வந்து மட்டம் தட்டுறானா? பிளைண்ட் கான்ட் ஃபோர்சி த ஃபியூச்சர், பிளைண்ட் வில் பிகம் ரிடடன்ட் ஆர் இர்ரிலவெண்ட் ஆர் தே வில் பிகம் யூஸ்லெஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பயாஸ்டாக இல்லை. அப்போ பிளைண்டாக இருந்தாங்கன்னா அது அவங்க தப்பா? ஸோ அந்த மாதிரி அவங்க பிறக்கிறாங்க, இல்லை ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போகுது. ஸோ அப்போ அதனால் வந்து அவங்கள வந்து மட்டம் தட்டலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இந்த குறளுக்கு அதை நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். பிளைண்ட்ஸ் ஆல்சோ கேன் see through learning. ஸோ அவங்க பிளைண்ட் ஆகிட்டாங்கன்றதுனால they won't become useless society provided if they learn properly related to that first குறள் கற்க கசடர புரிஞ்சு படித்தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து அருள் சார் சொல்லுவார் we can learn through 5 senses. ஸோ பிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்ஸ் தான் அவங்க இழந்திருக்காங்க. தே ஹாவ் 4 senses and top of that they have the technology. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு anyone can learn anything. ஸோ அதனால் வந்துட்டு provided if they learn, if they have goal and if they put the deep work, they can know magically they can see through the learning about the future. இதை சொன்னவர் பார்த்தீங்கன்னா கலைஞர். ஸோ அதுதான் பெர்ஸ்பெக்டிவ்.
ஸோ door towards the perspective. ஸோ நெக்ஸ்ட் குறள். உவப்ப தலக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஸோ இங்கே புலவர்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த புலவர் பார்த்தீங்கன்னா வந்து இலக்கியத்தில் கவிதை எழுதுறவங்க, இல்லை இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து புலவர்னு சொல்லுவோம். அது அப்படி கிடையாது. ஆக்சுவல் மீனிங் ஃபார் புலவர் இஸ் whoever is good at their own field. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் நாங்கள் சொல்லுவோம், எஸ்எம்இஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இன் தர் ஓன் ஃபீல்ட் தே ஆர் கால்ட் அஸ் புலவர். புலமை உடையவர்கள் தான் புலவர். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் புலமையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே புலவர் தான். ஸோ அதுதான் எக்ஸாக்ட் மீனிங். அந்த காலத்தில் வந்துட்டு இலக்கியம் தான் பெருசாக பேசப்பட்ட ஒரு ஃபீல்டாக இருந்தனால ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தமிழில் கவிதை எழுதுகிறவங்க, கவிஞர்களோ இல்லை இலக்கிய புலமை உள்ளவர்கள் மட்டும்தான் புலவர் இந்த ப்ராக்கெட்டில் நம்ம வந்து வச்சுட்டோம். ஸோ வித் தேட் இன்ஃபர்மேஷன், ஸோ லேர்னிங் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இட் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங். இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். that plays a huge role than actually getting that knowledge through learning. அப்படின்றது தான் வந்து புலவரோட தொழில். ஸோ அது எப்படி அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு செஷனில் கூடுறோம் அப்படின்னா அவங்க ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணணும், எப்படா அந்த டைம் வரும், எப்போ வந்து அவரோட ஸ்பீச் கேட்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படின்றது ஒரு மனத்தில் வந்து ஒரு 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 துடிப்பு, அந்த மாதிரி வந்து ஒரு உவப்ப தலைக்கூடி அது வந்து அந்த செஷனுக்குள்ளே அவங்க வரணும். அந்த செஷனை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விதம், அவங்க ஆர்டிகுலேட் பண்ணுற விதம், புலவர் ஆர்டிகுலேட் பண்ணுற விதம், அவங்க கண்டென்ட்டை கன்வே பண்ணுற விதம், அதனால் வந்து அவங்க அப்படியே வந்து புல்லரிச்சு போய் அவங்க அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த செஷன் எண்டில் நெருங்க அடைச்சா இந்த டைம் வரணுமா அப்படின்னு அவங்க மனசு வந்து புழுகணும். இது முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் செஷன் எப்போ இருக்கும், இவரை எப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ஏக்கம் அது வரணும். ஸோ அது அப்படி வந்து ஸ்டார்ட்ல வந்த அந்த ஒரு துடிப்பு, எண்டில் வந்த ஒரு அந்த ஒரு துடிப்பு, இது ரெண்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு நேர்ந்துடுச்சுன்னா அதுதான் புலவர் தொழில். அதுதான் அவரு தான் வந்து கற்றார், அவரு தான் வந்து எஸ்எம்இ. ஸோ இப்படி நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நானே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து அதனால யாருக்கு பிரயோஜனம்? அப்போ கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாராலையும் படித்தவன் எல்லாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி. அதை வந்து எப்படி ஆடியன்ஸ்க்கு ஏற்றா போல வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அவங்க எங்கேஜிங்காக வச்சுக்கணும், அப்படி இது எல்லா செக் பாக்ஸுமே டிக் அடித்து வர ஒருத்தர் தான் வந்து கற்றார். ஸோ அதுதான் நேச்சர் ஆஃப் எருடைட். ஸோ the audience need to pot them with heavy heart. ஸோ அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ they are the கற்றார். நெக்ஸ்ட், உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஸோ இதுக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆத்தர்ஸ். இட்ஸ் அகெயின் a நேச்சர் ஆஃப் எருடைட். எருடைட் இஸ் நத்திங் பட் கற்றார். ஸோ எப்படின்னா வந்துட்டு இப்போ எனக்கு படிக்கிறாங்க அப்படின்னா வந்து லேர்ன்ட் தி ஸ்காலர்ஸ், அவங்க வந்து என்றைக்குமே வந்து we all know that, right? Learn is a drop, unknown is a ocean. ஸோ அந்த ஒரு கோட் படி என்றைக்குமே வந்து ஒருத்தர் வந்து கற்றார் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க நினச்சிக்கவே மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து முட்டாள். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்துட்டு டாப் லெவலில் இருந்தாலும் that கற்றார் ஆல்வேஸ் நோ தட் இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கணும், நம்மளுக்கு தெரியாதது நிறையா இருக்குது அப்படின்னு they have that humility. They carry that humbleness in them, and they always ready to learn from others. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, எவ்வளோ சிறிய ஆளாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த எதனா கற்றுக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒன்று இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் தட் ஹியூமிலிட்டி. ஸோ பீயிங் ஹம்பிள். ஸோ அந்த ஹம்பிள்னஸோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will approach others like they don't know anything. ஸோ உடையார் முன் இல்லார் போல். ஸோ இல்லாததை போல, அவங்களுக்கு எதுவும் தெரியாதது போல உடையார் முன் அவங்க வந்து ஹம்புளாக போய் கற்றுக்கிட்டு வருவாங்க. அப்படி கற்றுக்காம எனக்கு எல்லாம் தெரியுன்ற கர்வத்திலையோ இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது ஆனாலும் வந்து நான் அவங்ககிட்டலாம் போய் பார்க்க மாட்டேன், நிற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க வந்து கல்லாதவர். ஆனால் இதை வந்துட்டு சில ஆத்தர்ஸ் எப்படி வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்கன்னா,
பிச்சை எடுப்பவர்கள் எப்படி தன்னோட டிக்னிட்டியை வந்து இழந்து ஒரு ஒரு ரிச் கிட்ட போயிட்டு அவங்க பொருள் வேண்டி கையேந்தி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி நீ வந்து இல்லாததை போல பிச்சைக்காரனை போல போய் இருக்கிறவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கோ. ஸோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் நான் நிறைய ஆத்தர்ஸ் கிட்ட பார்த்தேன், விச் slightly I'm not inclined towards that kind of perspective, because humility is no way compared to lowering the dignity. Humbleness வேற, டிக்னிட்டியை குறைச்சிக்கின்னு ஒரு பண்ணுறதுன்றது வேற. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது அப்போ ஒருத்த வந்து நான் வந்து கற்றுக்கணும், பரவாயில்ல நான் போய் அவர்கிட்ட வந்து நான் இறங்கி போய் கற்றுக்கிறேன் அப்படின்ற அந்த மனப்பான்பு வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நான் பிச்சைக்காரனோ அப்படின்ற ஒரு தாட் வரக்கூடாது. ஸோ வாட் எவர் தி அசோசியேஷன் வி நீட் டு டூ, இட் ஷுட் பி ஆல்சோ இன் அ பாசிட்டிவ் பிஹேவியர். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை எடுத்துக்கல. ஸோ humbleness, the humility, that is the trait the erudite should have, they will have. அது அப்படி இல்லாதவங்க வந்து எஜுகேட்டடே கிடையாது. So with that note we are moving to the next the famous குறள், தொட்ட அனைத்தும் ஊரும் மணல் கேணி மாந்தர்க்கு கற்ற அனைத்து ஊரும் அறிவு. ஸோ இது தெரியாத குறள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இதிலே ஒரு ஸ்லைட்டான ஒரு இடன் மீனிங் ஒன்று இருக்குது, விச் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. மேபி ப்ராபப்ளி ஃபியூ வுட் ஹவ் நோன் திஸ். ஸோ கேணினா எல்லாருக்குமே தெரியும், அந்த கேணி வந்து ஆற்று பக்கத்தில் இருக்கும். அந்த கேணி வந்து ஒரு லூஸ் சாயில், ஸோ அதை ஈஸியாக வந்து நோண்டலாம். ஸோ அதை நோண்ட என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் நோண்டுற அந்த ஏற்ப உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எப்படி படிக்கிறோம், அந்த கோல் செட் பண்ணி கற்க கசடரில் பார்த்த மாதிரி நீ எந்த கோல் வச்சுருக்க, அந்த கோலுக்கு ஏற்ற என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, என்ன ரோல் மாடல் வச்சுருக்கீங்க, இந்த டீப் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ரிலீஜிஸ்டிக்காக படிக்கிறீங்களோ அவ்வளோவும் யூ கேன் அட்டைன் தி விஸ்டம். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு சாராம்சம். ஆனால் வந்து இங்கே கேணி அப்படின்ற அந்த ஒரு அனாலஜி ஏன் வச்சுருக்காரு, ஏன் வேற எதனா ஒன்று சொல்லியிருக்கலாமே அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கும் போது அதில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து தூர்வாறுதல் அப்படின்ட்டு நம்ம எப்பயுமே பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தூர் வாரலை அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் லூஸ் சாயில், அதோட நேச்சர் வந்துட்டு ரெடிலி இட் வில் சேஞ்ச். அப்போ என்ன ஆகுனா அது வந்து மூடிடும், அதனால் வந்துட்டு இல்லைன்னா குப்பை சேரும், மண் சேரும். ஸோ அந்த மாதிரி பண்ண என்னெல்லாம் வந்து நிறைய தாவரங்கள்லாம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்வியஸ்லி வில் கோ ட்ரை. ஸோ அப்போ வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதை அந்த பாண்ட்னால வந்து ஒரு நன்மையும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்னதான் நம்ம கற்றுட்டு இருந்தாலும் we need to unlearn certain things, then relearn, and constantly we need to learn. ஸோ இந்த ஒரு லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன்ற 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு கற்றாரோட, ஒரு எருடைட், ஒரு ஸ்காலர்ஸ்க்கு இல்லை அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தே கோ ரிடண்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து எனக்கு தெரியல அப்படின்னா தே கோ ரிடண்டன்ட். ட்ரெடிஷ்னலை வச்சுன்னு தொங்கிட்டு இருப்பாங்க சில பேர். வி கால் இட் ஆஸ் அ ஃபண்டமெண்டலிசம். எதுக்கு சொன்னாலுமே வந்து ட்ரெடிஷ்னல், இதை விட்டு போகக்கூடாது, நான் இன்னுமே வந்து முன்னோர்கள் சொன்னது. ஸோ அப்படின்னு சில பேர் வந்து அந்த ஃபண்டமெண்டலிசமோட வந்து தொத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு பிகம் ரிடண்டன்ட். ஸோ அதுக்கு வந்து காலம் வேணால் வந்து கொஞ்சம் நீடிச்சு போகலாமே தவிர்த்து, ஸோ ஹிஸ்ட்ரி ப்ரூவ்ஸ் தட் தே கோ ரிடண்டன்ட். அதே மாதிரி தான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் டூ. ஸோ அதனால் வந்து we need to constantly unlearn, relearn, and then constantly learn, like how we தூர்வாடுற மாதிரி we need to. That is why Thiruvalluvar has used that term Keni here rather than using some other will, கிணறு ஆகட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கேனின்னு யூஸ் பண்ணுற இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கருத்தாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாதானும் நாடாமல் ஊர் ஆமல் ஆமல் என் ஒருவன் சாம் துணையும் கல்லாத வாறு. ஸோ இது வந்து எல்லாருக்கும்
ஒரு பரிச்சயமான ஒரு குரலாக தான் இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் லேர்னிங். ஸோ நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி, ப்ரொவைடட் இஃப் வி லேர்ன் சம்திங், நம்ம வந்து நம்ம ஸ்காலராக இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட லேர்ன்டாக இருந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு அயல் நாடுமே நம்ம சொந்த ஊராக மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு டூல் தான் வந்து லேர்னிங். அப்படி ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து சாவர வரையும் அதை படிக்காம நம்ம நிறுத்தணும்? ஸோ அப்படின்றத வள்ளுவருக்கே புரியாம ஒரு கொஸ்டின் மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் அப்பயே வந்து புலம்பிருக்காரு. இது வந்து ஒரு புலம்பல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்டா படிக்க மாட்டீங்க? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல், ஈஸி ப்ராசஸ். ஏன்னா வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி இட்ஸ் கேணியை நம்ம வந்து நோண்டுறதுன்றது ஈஸி ப்ராசஸ். தட் இஸ் தி ஈஸி வே டு அட்டைன் எனிதிங் யூ விஷ் யூ கேன் அட்டைன் த்ரூ லேர்னிங். ஸோ அப்படி ஒரு ஈஸி ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து நிறுத்தணும் அந்த ஒரு ப்ராசஸ்ஸை டில் டெத்? ஸோ அப்படின்னு அவர் வந்து புலம்பிருக்காரு. ஸோ டில் டெத்ன்றது அகெயின் ஐ எம் அசோசியேட்டிங் வித் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் ஹியர். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கரண்ட்லி வாட் வி ஆர் சீயிங் இன் தி பேண்டமிக். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், போன வருஷம் நம்ம சில பேர் அந்த மைக்ரன்ஸ் ஒரு ஊரை விட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு நடந்தே போனாங்க. கால்நடையாக வந்து thousands of kilometers நடந்தே போய் ரீச் பண்ணாங்க. சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி தே டைட். அப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் காரில் போனாங்க, அதே ஊருக்கு அவங்க காரில் போனாங்க. இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ளைட்லேயே போனாங்க. காண்டினென்ட் டு காண்டினென்ட்லாம் ஃப்ளைட்லேயே பறந்து வந்தாங்க. ஸோ அப்போது இந்த 3 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 3 செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லையா? உடனே கண்டிப்பாக கிடையாது. அந்த மைக்ரன்ஸ் கிட்ட காசு இருந்தது. அவங்களுக்கு ட்ரெயின் விட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த காசு டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க போயிருக்கலாம். இஃப் தே ஹாவ் த சஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள், தே வுட் ஹவ் கிவன் தி மணி. எதனா ஒரு கடன் வாங்கியாச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க, ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ காசு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லைன்றது என்னோட ஒரு சிந்தனை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி திங் இஸ் படிப்பு. அவங்ககிட்ட லேர்னிங், தே ஆர் அன்ஸ்கில்டு லேபர்ஸ். அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கில்டு லேபராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் வந்து பெங்களூரில் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி கூட நீங்கள் போயிருக்கலாம். அப்படி நீங்கள் போகணுன்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா பெங்களூர்லேயே நீங்கள் இருந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கலாம். ஸோ அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃப்ளைட்லேயும் போயிருக்கலாம், இல்லை நீங்கள் ஓன் காரில் நீங்கள் வந்து இ-பாஸ் வாங்கியும் போயிருக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இந்த ஓன் சிட்டிசனுக்கு ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்றது ரீசன் இதுதான். த பவர் ஆஃப் லேர்னிங் விச் தே மிஸ்ட் இட். இட் இஸ் ஈஸி, இட் இஸ் அவைலபிள் ஃப்ரீ. ஆனாலும் நம்மளுக்கு அவங்களால பண்ண முடியல அப்படின்றதுனால they lost that battle. ஸோ இது வந்து கரண்ட்லி நடந்தது. ஸோ நடந்திருக்கக்கூடாது. ஸோ இனியாவது இந்த பவர்ஃபுல், திட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லேர்னிங் விச் ஐ எம் சென்சிங் த்ரூ தி குரல். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து காண்டினென்ட் டு காண்டினென்ட் போகிறீங்க, இங்கேயே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஹூ இஸ் அட்டெண்டிங் ஃப்ரம் தி ஃபாரின் கண்ட்ரி. ஸோ அவங்க போகும்போது என்ன சொத்தை எடுத்துகிட்டு போனாங்க? எதனா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போனாங்களா, இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போனாங்களா? எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போகவும் முடியாதுல்ல. ஆக்சுவலாக அவங்க எடுத்துகிட்டு போன ஒரே சொத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு எஜுகேஷன். அவங்க எஜுகேட்டட், they are good at what they do, so that they got the work in the foreign country. They are getting good pay there and they are leading a happy life there. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இது காண்டினென்ட்டும் போகலாம். ஸோ அவங்க வந்து ஈஸியாக அவங்க ஃப்ரம் த டே ஒன் they can collaborate with the foreigners and they can work just like they are the citizen of that nation. ஸோ அந்த மாதிரி வந்து we have that opportunity provided if you learn properly. கற்க கசடர. And the next one, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஸோ திஸ் இஸ் அகெயின் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லேர்னிங் அண்ட் த பவர் ஆஃப் லேர்னிங். ஸோ நீங்கள் ஒரு இதில் வந்து மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஆத்தர்ஸ் போட்டிருக்காங்க. ஐ ஹவ் லிஸ்டட் ஆல் தோஸ் 4. இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் இட் மேக் சென்ஸ். ஸோ ஒருமை கண், ஸோ அப்படின்றது வந்து ஒரு பிறவியில் நம்ம கற்றுக்கிற கல்வி அப்படின்றது வந்து 7 பிறப்பிலும் நம்மளுக்கு வந்து உதவ போகுது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஆத்தர்ஸ் their perspective they have given.
அண்ட் அந்த எழுமை அப்படின்ற இதுதான் வந்து நான் இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ஜென்ரிக் குரல். இப்படி தான் அவர் எழுதியிருப்பாரு, எதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்க மாட்டார். ஸோ இப்போ ஒருமை எழுமை அப்படின்னா அந்த ஒருமைக்கு நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம் மீனிங், எழுமைக்கு நீங்கள் என்ன மீனிங் வேணால் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு யுவர் பெர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் அப் டு யுவர் மூட், இட்ஸ் அப் டு வாட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் ரிலீஜியன் யூஆர் அலைன்ட் வித். ஸோ நீங்கள் எதுக்குள்ளலாம் நீங்கள் அசோசியேட் ஆயிருக்கீங்களோ அது வழியாக நீங்கள் இந்த குரலை பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்டுன்னு கிடையாது. ஸோ வி ஹவ் சீன் தி 7 birth அண்ட் அந்த எழுமையை இன்னும் எப்படி பார்க்கலாம்னா 7 ஜென்ரேஷனாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிகிரி வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் காரணம், நானா காரணம்? கிடையவே கிடையாது, எங்கள் அப்பா தான் காரணம். ஏன்னா அவர் வந்துட்டு படிக்கணும் அப்படின்றது வந்து அவங்க லெவலுக்கு ஸ்கூல் போய் ஒரு ஐடிஐ பண்ணியிருக்காரு. எங்கள் தாத்தா படிக்கவே இல்லை. ஆனால் அப்போ எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஐடிஐ வாட் எவர் த ரிசர்வேஷன் வி ஆட், அவர் வந்து அந்த லெவலுக்கு போய் அப்புறம் எங்களை வந்து படிக்க வச்சார். இப்போ நாங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருக்கோம். இப்போது இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். கண்டிப்பாக நான் அவனையும் படிக்க வைப்பேன். ஸோ எங்களோட அண்ணன் பசங்க அக்கா பசங்க எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி 7 ஜென்ரேஷன். ஆனால் விதை யார் போட்டதுன்னா எங்கள் அப்பா போட்டிருக்காரு. ஸோ அது எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனால தான் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த பாலிடிக்ஸ். அகைன் ஒன் மோர் பாலிடிக்ஸ் விச் ஐ எம் கோயிங் டு டச் பேஸ் ஹியர். ஸோ நான் முன்னாடியே வந்து சொன்னேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு another old குரல் which I missed sharing there. ஸோ கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷனை ஒருத்தருங்கிட்ட இது எடுத்துட்டிங்கன்னா they will become blind. That is the slavery and that is the oppression that I am described here. ஸோ அப்போ வந்து ஒரு கட்டத்தில் many people are oppressed due to this taking away the education from them. அப்போ அவங்கள எப்படி அப்லிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு டூல், அவங்களுக்கு படிப்பை திரும்பி கொடுக்கறது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் நம்மளோட ரூல் படி, டெமோக்ராட்டிக் ரூல் படி த ரிசர்வேஷன் கேம் இன் டு பிக்சர். அந்த ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ரஸ் சொசைட்டிக்கு we need to give some reservation. It is not fair to to கம்ப்யூட் அண்ட் டு அவங்க எல்லாரோடையும் எல்லா தரத்து மக்களோடையும் போய் அவங்களால வந்து கம்பீட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஃபேர் பிகாஸ் தி ஆல்ரெடி அப்ரஸ்டு சொசைட்டி. அவங்ககிட்ட இந்த எஜுகேஷன் நம்ம வந்து டிகேட்ஸ் பை டிகேட்ஸ், ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் நம்ம வந்து பிடிங்கிட்டோம். ஸோ அப்போது அவங்கள திடீர்னு வந்து ஒரு அப்ரஸ்டு இல்லாத சொசைட்டி கிட்ட போயிட்டு ஈக்குவலாக வந்து நீ ஃபைட் பண்ணி go and find the seat or go and find the job அப்படின்னு சொல்கிறது வந்து it is not going to happen. It is not fair at all. அப்படின்றதுனால தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. That reservation is only going for the oppressed society, not for the economically weaker section. ஸோ அப்படின்றத வந்து கொண்டு வந்ததுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா இந்த குரல் தான். ஸோ இந்த குரலை வச்சே நம்ம ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா திருக்குறள்ன்றது 2000 வருடத்துக்கு முன்னாடி, அப்போது அப்ரஷன்றது வந்து 2000 வருடத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதை பார்த்து தான் அவர் இந்த குரலை எழுதியிருக்கணும். ஸோ அப்போது வந்து இவ்வளோ ஒரு ஜென்ரேஷனாக ஒரு டிகேட்ஸ், ஒரு thousands of years ஆஃப் அப்ரஷன் நடக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு செஞ்சுரியில் முடியுமா அப்படின்றது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் விச் ஐ எம் ஓப்பன் டு திஸ் ஃபோரம். ஸோ இது ஓப்பன் கொஸ்டினாகவே வைக்கிறேன். ஸோ தட் 7 இஸ் 7 ஜென்ரேஷன். அகைன் இன்னொரு 7 எப்படி பார்க்கலாம்னா 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபாக பிரிக்கலாம். ஸோ நம்மளோட பிறப்புலேருந்து இறப்பு வரையும் ஒரு 7 ஸ்டேஜஸ் ஆஃபாக பிரிச்சிருக்காங்க. அப்போது அந்த ஒரு ஸ்டேஜில் படிக்கிற படிப்புன்றது வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு உதவ போகுது அப்படின்றது ஒன் மோர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த லாஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஒருமை கண் அப்படின்றது வந்து கான்சென்ட்ரேட்டடாக ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதுதான் அந்த ஒருமை கண். அதுக்கப்புறம் அந்த எழுமைனா அந்த எழுன்றது என்னன்னா எழுந்துரு, ரைஸ். ஸோ அதுதான் அப்லிஃப்ட்மெண்ட். நான் சொன்ன அந்த ரிசர்வேஷன். ஸோ வந்து அப்லிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து படிப்பை தரணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக டீப் ஃபோக்கஸ் போட்டு ஒரு விஷயத்தை ஒருமை கண்ணோட நீங்கள் படிச்சிங்கன்னா the result of that concentrated the time, the effort you invested would be awesome. எழுமை ரைஸ் ஆயிடும். The result would be you yield what you wanted.
ஸோ அதுதான் ரிசல்ட் ஆஃப் த டீப் ஒர்க். ஸோ அண்ட் ஆஸ் ஐ செட், திஸ் ரிசர்வேஷன் இஸ் ஒன்லி ஃபார் தி அப்ரெஸ்ட். தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். இட் குட் பி ராங் ஆல்சோ. ஸோ தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்று அறிந்தார். ஸோ திஸ் இஸ் அகெயின் த குவாலிட்டி ஆஃப் தி கற்றார். ஸோ குவாலிட்டி ஆஃப் தி எருடைட். ஸோ நம்ம ஒன்று கற்றார் ஒன்று படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வியப்பு ஒன்று வரும். ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம், இல்லை ஒரு தேரமை வந்து நம்ம வந்து கிராக் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயத்தை இன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு பூரிப்பு வரும். ஏதோ ஒரு விஷயம் சின்னதாகட்டும் பெருசாகட்டும், ஒரு புதுசாக கற்றுக்கும் போது, புதுசாக கண்டுபிடிக்கும் போது ஒரு 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 உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சியை நம்ம வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது, அந்த ஷேரிங் மூலயமா அவங்க ரியலைஸ் பண்ணும் போது அவங்க ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து கற்றார் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் அவங்களுக்கு மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனை தே வில் கேரி அண்ட் தே வில் கோ ஃபர்தர். இன்னும் நம்ம படிச்சு இன்னும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் விட்னஸிங் ஹவு அதர்ஸ் டிலைட் வாட் ஹி டிலைட்டட். ஸோ நான் சந்தோஷம் அடைஞ்சதை அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்கப்பா, நான் பயனடைஞ்சதை அவங்களும் பயனடைகிறாங்கப்பா அப்படின்னு நினச்சி, அதனால வந்துட்டு நான் தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா வந்துட்டு அவன் நம்மளுக்கு மேலே போயிடுவானோ அப்படின்றது அந்த ஒரு குவாலிட்டி தான் இங்கே நான் நிறையா பார்க்குறேனே தவிர்த்து, அது வந்து ஒரு நாட் அ குவாலிட்டி ஆஃப் லேர்ன்ட். ஸோ அந்த குவாலிட்டி இல்லாமல் இல்லை அவனும் சந்தோஷம் அடையட்டும், அவனும் லேர்ன் பண்ணிட்டோம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து கற்றார். அந்த கற்றாருக்கு என்ன மோட்டிவேஷன்னா, நம்ம வந்து சொல்கிறோம் அப்பா இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது, இல்லைனா வந்து இவன் கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காது நோண்டின்னு இருக்கிறது, இல்லை வேற எங்கன்னா வேலைக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இங்கே என்ன கற்றுக்க போகிறோம், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு வியந்து பார்த்து நம்ம என்ன பயனடைஞ்சு நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மோட்டிவேஷன். ஸோ இதுதான் கற்றாருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனாக திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதை நான் வந்து சில டைம் அனுபவிச்சிருக்கேன், பல வாட்டி மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்றது என்னோட ஒரு கெஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கைத்தட்டினா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கலாம். அதே மாதிரி தான் படித்தவங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும் போது அதனால வந்து பயனடைச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ த லாஸ்ட் ஒன், கேடு இல்வில் செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை. ஸோ எஜுகேஷன் நெவர் பெரிஷ், த ரெஸ்ட் டஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இட் கான்ட் பி ராப்ட். இது வந்து திருட முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக், திருட முடியாது, வெள்ளம் வந்தால் அழிஞ்சு போகாது, இதை எடுத்து மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க முடியாது, ஷேர் பண்ண முடியாது, சொத்து மாதிரி இருந்தால் எனக்கு பாதி வச்சுக்கோ, பாதி டிகிரி நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. எஜுகேஷன் நெவர் பெரிஷ், அதை வந்து டிவைடே பண்ண முடியாது. ஒன்ஸ் யூ லேர்ன் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டில் டெத். அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். பட் அப்படி கிடையாது. மற்ற நீங்கள் சொத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை ஊதாரித்தனமாக உங்கள் பசங்க யாருன்னா வந்து இது பண்ணிடலாம், அழிச்சிடலாம். ஸோ அது மாதிரி வந்துட்டு அப்போது நம்ம என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குல்ல, we need to invest more on education, more on learning process rather than accumulating the wealth which is going to perish in any way. உங்கள் ஜென்ரேஷனில் நடக்கலாம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நடக்கும், அது வந்து அப்படியே அழிஞ்சிடும். அப்போ என்ன ஆகுனா அந்த செயின் வந்து நின்றுடும். பட் whereas நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா it is going to help you till death, or it is going to help you the 7th generation, or it is going to help you the 7 lives. ஸோ எது வேணா நடக்கலாம். ஸோ education never perish. So thank you very much. So this is my perspective about the Kalvi Adhigaram, which I'm going to stop my sharing and I'm going to open up the forum for the guest first. Then I'll come to the questionnaire session, or we can discuss about what we discussed right now. Thank you. கௌரியாசி, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் ஆசிரியர்கள் இல்ல நாங்கெல்லாம், அதுல வந்து மத்த எத்தனை செய்யுள் நாங்க நடத்தினாலும் அந்த திருக்குறள் வரும்பொழுது ஏதோ ஒரு ஆர்வம் அப்படியே உந்தி தள்ளும். ஏன் அப்படின்னு தெரியாது. மனப்பாட செய்யுள் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஒரு இது இருந்தா கூட மார்க் வைஸ் படிக்க கூடாது. திருக்குறள் 2 மதிப்பெண் கிடைக்கும் மனப்பாடம் படி அப்படின்னு சொல்றதை விட எல்லாத்தையும் படி அப்படின்னு சொல்றதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அவ்வளவு ஒரு பற்று அப்படின்னு சொன்னா, அந்த நூல் அமைப்பும் சரி, ஒரு அதிகாரத்துல இருக்கிற திருக்குறளும் சரி, நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனைக்குமான பதில் அதுல இருக்கும். வேதம்னு சொல்லுவோம்ல, வாழ்க்கைக்கான வேதம் என்னை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் தான். ஒரு அதிகாரம் எடுத்தா கல்வி அப்படின்னு இப்போ பார்த்தோம். கல்வியில பாத்தீங்கன்னா எப்படி கத்துக்கணும்,
என்ன கத்துக்கணும், ஏன் கத்துக்கணும், கத்துக்கிட்டா என்ன சிறப்பு இருக்கும், எப்படிப்பட்டது அந்த கல்வி, பகிர்ந்தன்னா என்ன உனக்கு கிடைக்கும், நீ கத்துக்கிட்ட அத உன்னைய நீயே வச்சுப்பியா இல்ல எல்லார்கிட்டயும் பகிர்ந்து கொள்வாயா, அந்த பகிர்ந்தா உனக்கு என்ன கிடைக்கும், இப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் நமக்கு எத்தனை கேள்வி வருதோ, 1000 கேள்வி வரலாம் கல்வியை குறித்து. அத்தனை கேள்விக்கும் அதுல வந்து ஒரு பதில் இருக்கும். ஏன் பகிரணும் அப்படின்னு ஒரு பாடலுக்கு சொன்னல, செல்வர் முன் இல்லாதவங்க எப்படி செல்வருக்கு முன்னாடி நின்னு கேட்பாங்களோ அத மாதிரி பணிவாக கற்க வேண்டும். ஒரு பொருள் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா யார்கிட்டயாவது இருந்தா நான் அவனை வியந்து பார்ப்பேன். அந்த பொருளை நான் அடையணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ள வருது. கல்வியோ செல்வமோ ரெண்டுமே எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ திருக்குறள் பள்ளியோட நிறுத்தி இருந்த அப்படின்னா இந்த ஒரு ஆர்வம் உனக்கு வந்திருக்காது. தொடர்ந்து படிச்சதுனாலதான் அது யார்கிட்டயாவது பகிர்ந்து கொள்ளணும், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நம்ம உட்காரணும், அதை பத்தி பேசணும், கலந்துரையாடணும்னு அவ்வளோ எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பகிரணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா வேணும். செல்வமோ கல்வியோ பகிரணும். அப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லாதவனா நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். கண்டிப்பா அவங்க கிட்ட அடிபணிஞ்சுதான் நான் போவேன். கல்வி யார்கிட்ட இருக்கோ அவனை தேடு, கண்டுபிடி, அவன் கிட்ட நீ போ. உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அப்ப அவனை எப்படி நீ வியந்து பாப்ப, அந்த மாதிரி அவனை வியந்து பாரு, அவங்க கிட்ட அடிபணிஞ்சு இரு, அவன் என்ன சொன்னாலும் செய், அவங்க கிட்ட அந்த கல்வியை கத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் அந்த காலத்துல இருந்தது இல்ல, திண்ணைப்பள்ளி அதுல எல்லாம் அப்படிதானே. குருகுல கல்வி, திண்ணை கல்வி எல்லாம் அப்படிதான். யார்கிட்ட சிறப்பான கல்வி இருக்கோ தேடி போவாங்க, அவங்களோடய உட்காந்து படிப்பாங்க. அதனால இது வந்து அந்த காலத்துக்கு ஏற்றவாறு எழுதுனது. அதுல வந்து இந்த காலத்திலயும் அதுக்கு பொருந்துமாறு நம்ம மாத்திக்கலாம். இருந்தாலும் அதனால சொன்னதுதான். ஓகேவா, அது நான் கிளாரிஃபை பண்றேன். இப்ப இன்னொன்னு வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார்னு சொல்லிடுவார் வள்ளுவர். இப்ப நாங்க அதை அனுபவிக்கிறோம். ஏன்னா கல்வி தமிழ்னா எவ்வளவு நேரம் பேசணும்னாலும் மேடையில் ஏறி பேசிடலாம், பாடம் நடத்திடலாம். ஆனா நுண்ணறிவுன்னு இருக்குல்ல, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இல்லைன்னா இப்ப எங்களால ஒரு வகுப்பு கூட எடுக்க முடியாது. மாணவர்களை சரிசமமா நாங்க போட்டி போடணும். நீங்க மியூட் பண்ணிட்டீங்க, நீ அன்மியூட் பண்ணிட்டீங்க, நீங்க பேசுறது கேட்கலன்னு சொல்லும் போது அவனுக்கு முன்னாடி நான் கொஸ்டின் மார்க் ஆகக்கூடாது, வினாக்குறி ஆகக்கூடாதுன்றதுக்காக நாங்க கத்துக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நான் கத்துக்கலன்னா நான் வாழவே முடியாது. அதையும் எனக்கு அப்பவே சொல்லிட்டாரு வள்ளுவர். ஓகேவா, அப்ப அதை கத்துக்கிட்டோம். நான் வந்து இப்ப இருக்கிற கல்வி என்ன தரம் இருக்கு, அதுக்கு நான் எப்படி நான் மாத்திக்கணும் அப்படின்றதையும் நான் கத்துக்கணும் அப்படின்றதையும் அவர் அங்க சொல்லிட்டாரு. அதனால பகிர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அத வந்து இந்த 10ல அழகா சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் குறளுக்கு சொன்னல, நம்முடைய கண்ணோட்டம் தான் அப்படின்னு சொல்றது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா சொன்ன அதையும். அப்புறம் வேற என்ன, அணுகுமுறை, எதை எடுத்தாலும் நம்முடைய அணுகுமுறை சரியா இருந்தது அப்படின்னா உலகம் சரியா இருக்கு. நம்ம என்ன சொல்லணுமோ, எப்ப சொல்லணுமோ, யார்கிட்ட சொல்லணுமோ, எப்படி சொல்லணுமோ அதுபடி கரெக்டா நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்றத திருக்குறளை வச்சுதான் நான் கத்துக்கிட்டேன். திடீர்னு அந்த இதுல எல்லாம் எங்களுக்கு வந்து ரீயூனியன் வருவீங்கல்ல நீங்க எல்லாம், பழைய மாணவர் கூடுகைன்னு இருந்தா திடீர்னு அப்படியே கூட்டிட்டு போவாங்க ஒரு வகுப்பறைக்குள்ள, கூட்டிட்டு போய் ஒரே ஒரு திருக்குறள் நடத்துங்கன்னு தான் கேட்பாங்க. இலக்கணம் நடத்துங்க, ஒரு செய்யுள் சொல்லுங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒரே ஒரு திருக்குறள் நடத்துங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அனுபவம் வந்து எனக்கு 5-6 வாட்டி நடந்திருக்கு. ஒரு கிளாஸ் ரூம் போய் ஒரு 20 பேர் உட்காந்துப்பாங்க படிக்க, அவங்க வந்து எங்களை விட பெரிய பெரிய நிலையில இருப்பார்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம்ன்றத கேட்கறதுக்கு அந்த ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் தான் எங்களை வந்து திரும்ப திரும்ப கத்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்வத்தை நீயும் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து தூண்டிட்டா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி கூட திருக்குறளை அணுக முடியுமா அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். நானே தேடுவேன், எப்பவும் நடத்துற மாதிரி அப்படியே பொருள் எல்லாம் சொல்லக்கூடாது, வித்தியாசமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். இதான கதையை தொடர்பு படுத்தலாமா, யாராவது முனிவர் இருக்காரு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு, அப்படியெல்லாம் நான் தேடுவேன். அப்படியெல்லாம் தேடுறதுக்கு ஒரு சான்ஸே இல்லாம ரொம்ப அழகா இந்த 10 குறளையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். திருக்குறள் அமைப்பு முறை அப்படின்னு ஒண்ணு பார்த்தோன்னா, முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்கும், அவர் தான் அடிப்படை. அதுக்கப்புறம் இந்த உலகம் இயங்கணும்னா மழை வேணும், மழை. அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவங்க இந்த சித்த புருஷர்கள்னு சொல்லுவோம், இறை தூதர்கள், அவங்கள பத்தி இது மாதிரி அந்த நூல் அமைப்பை பார்த்தோம்னா வரிசையா அப்படியே போகும். படிக்கட்டுகள் வாழ்க்கையில இதை பத்தி அடுத்தது
அடுத்தது போ, அடுத்தது போன்னு அவர் வந்து அப்படியே கைய புடிச்சு அவருக்குள்ள நம்மள கூட்டிட்டு போவார். அவர் யாரு என்ன நம்ம 1008 விவாதம் பண்ணா கூட நம்மள வழிகாட்டுறதுக்கு கைய புடிச்சு கூட்டிட்டு போற அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னா திருவள்ளுவர். அத சொல்லி கொடுக்குற அளவுக்கு கடவுள் என்ன வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இன்னும் நீ கூப்பிட்டு என்ன வந்து இங்க பேச சொன்னது அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கும் வள்ளுவர் தான் தம்மின் தம் மக்கள் பெரியவங்கள ஆனா மக்களுக்கு மக்களுக்கு வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப அழகா 10 குறளையும் ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து சொன்ன. திரும்ப கண்டிப்பா உன்னுடைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகிர்தல் இருந்தால் கண்டிப்பா நான் வருவேன். பேசுவேனா மாட்டேன்னா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் கேட்பதற்காக வருவேன். அந்த ஆசி கேள்வி செல்வம் எனக்கு நாங்க மாதம் மிகுந்த நன்றி. மாதம் ஒரு 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 முறை நாங்க இந்த மாதிரி ஒரு செஷன் நாங்க வந்து போடுவோம், மல்டிபிள் டாபிக்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த திருக்குறள்லையுமே வந்து நான் வந்து நிறைய டாபிக்ஸ் நாங்கள் முன்னாடி கவர் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஓமோடியாஸ் ஆகட்டும், சேப்பியன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நான் சில இதெல்லாம் சொன்னேன், டீப் ஃபோக்கஸ் ஆகட்டும்ன்றதெல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இதெல்லாமே நாங்கள் பெருசாவே வந்து 2 மணி நேரம் பேசின விஷயங்கள். அது திருக்குறளோட அசோசியேட் பண்ணி இருக்கு அப்படின்னு முன்னாடி வந்தவங்க ரிலேட் பண்ணிருக்கலாம். வராதவங்க வந்து நம்ம சேனல்ல போய் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அது இன்னொரு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கிடைக்கும். எது வேணாலும் நீ ரிலேட் பண்ணலாம். ஆமா, கரெக்ட். இவ்வளவுதான் கிடையாது. எதை வேணாலும் எது இல்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாமே அதுல இருக்கும். எதை வேணா ரிலேட் பண்ணலாம், எப்ப வேணா ரிலேட் பண்ணலாம், எப்படி வேணா ரிலேட் பண்ணலாம். ஆசை எனக்கு ஒரு ஆசை, நான் உங்களோட மாணவனா என்ன திருக்குறள் நீங்க எடுப்பீங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா? பசங்க எல்லாரும் கேட்பாங்களே ஒரு திருக்குறள் எடுங்க அப்படின்னா நீங்க எந்த திருக்குறளை சூஸ் பண்ணி நீங்க சொல்லுவீங்க? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் என்னும் சொல். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் சொல்வேன், ஒவ்வொரு இதுலயுமே சொல்வேன். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வேற என்ன பெருமை இருக்கு? பிள்ளைங்க தான் பெருமை இல்லையா? தன்னை விட தோல் மேல வளர்ந்தா அவ்வளோ பெருமைப்படுவாங்க. உலகத்தை அவர் தான் அறிமுகம் பண்ணாரு. ஆனா திரும்ப அந்த மகன் வந்து அந்த அப்பாவுக்கு வந்து உலகத்தை அறிமுகம் பண்ணாரு. அது ஒரு பாக்கியம் அந்த பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கணும்ல, அந்த பெற்றோருக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இந்த ஒரு திருக்குறள் எப்பயுமே நடக்கும். 2-3 வாட்டி வந்தா கூட அவங்க கேட்பாங்க, அந்த திருக்குறள் திரும்ப சொல்லுங்கன்னு கூட கேட்டிருக்காங்க 2-3. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி ஆசி, நீங்க வந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்டான ஒரு டாக் கொடுத்தாலும் ரொம்ப நன்றி ஆசி. நான் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரணும். யா, கண்டிப்பா வருவேன். எக்ஸலென்ட், தேங்க்யூ சார். அருள் சார், நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கல்வி அண்ட் திருவள்ளுவர் நீங்க சொல்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார், பிகாஸ் யூ ஆர் லிவிங் வள்ளுவம். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் இருக்கும் சூழலில் கொஞ்சம் வெளிச்சம் போதாமை கொஞ்சம் அப்படியே கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் என்னோட முகம் காமிக்காமல் பேசுகிறேன். ஸோ வணக்கம் கௌரி ஆசை. ரொம்ப 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 என்னன்னா, அதாவது வள்ளுவனை முன்னிறுத்தி இவ்வளோ பணிவா ஒவ்வொரு குறளுக்கும் பூபதி பிரதர் சொன்னதுக்கு நீங்கள் அழகான ஒரு நிறைவுரை கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே தெளிவாக கொடுக்க முடியுமான்னா இதுக்கு மேலே கொடுத்தாலும் தேவையில்லை, அந்த அளவு கொடுத்துட்டீங்க. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ பூபதி பிரதர் கல்வியோட இந்த கால ஏஐயோடெல்லாம் ஹோமோடியஸ் ஹோமோசப்பியன்ஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ணி அவரோட பெர்ஸ்பெக்டிவை கொடுத்தது வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும்டா, விடக்கூடாது அப்படின்ற ஒரு சென்ஸ்ல அவர் இந்த குழுவை அழகா கைட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ அதாவது நீங்க புகழ்றீங்க புகழலை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்ன லிவிங் வள்ளுவர் இல்லை நான் வள்ளுவரை பின்பற்றுறேன் அப்படி இப்படியெல்லாம் சொல்றது வந்து ஒரு மகிழ்ச்சி. ஒரு பக்கம் உண்மையாவே அது வந்து நீங்க என்ன அந்த கண்ணோட்டத்துல பார்த்துருக்கீங்க புரிஞ்சிருக்கீங்கன்றது ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வள்ளுவனை பின்பற்றி ஆகணும். இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜியும் ஒரு ஒரு மனச்சூழலையும் எல்லாருக்குமே உருவாக்கும். இது வந்து என்ன இந்த கல்வி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குறளையும்
குறிப்பாக அந்த ஒருமைக்கண் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு கொடுத்த டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ ஏற்கனவே நானும் பூபதி பிரதரும் இந்த டீம் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ வள்ளுவனை எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தாலும், இப்போ அம்மா கூட சொன்னாங்க, எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தாலும் எது இல்லை, எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம அவரை வந்து பார்த்தா இங்கே நீங்கள் அக்கௌண்ட்ஸை பற்றி சொன்னாலும் இங்கே இருக்குது, அரசியல்னாலும் இருக்குது, லானாலும் இருக்குது, இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது. எப்படிடா ஒரு மனுஷன் எப்போவோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் எல்லா காலத்துலேயும் சூட் ஆகுது. ஸோ நம்ம ஹியூமன் மைண்ட் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது எப்படி எழுதியிருக்க முடியும் இப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்காலர்ஸ் வந்து வள்ளுவரை பற்றி பேசியிருக்காங்க. இதை வந்து ஔவையிலிருந்து இவரை புகழாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து ஆனால் இப்போ நம்ம ஏஐ வரைக்கும் இப்போ கம்பேர் பண்ணி அழகா ரிலேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு பர்சன் இருக்கிறாரு பூபதி பிரதர் மாதிரின்னும் போது, கண்டிப்பாக ஏஐ தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்களை மாதிரி சைக்காலஜி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனால் திருக்குறளை எடுத்துக்கிட்டு திருக்குறளை இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட ரிலேட் பண்ணுறது அப்படின்றது இது ஆச்சரியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது தேவையான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது தேவையான விஷயம் அப்படின்னும் போது, குழந்தைங்களுக்கு நம்ம திருக்குறளை சொல்லி தரப்போகிறோமா, டெக்னாலஜி சொல்லி தரப்போகிறோமா? அப்படி இல்லை. இப்போ ரெண்டுமே பிள்ளைங்க டெக்னாலஜியில் தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய செல்ஃப், அவங்களுடைய லைஃப் வந்து உயிரோட்டமாக எப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்மளும் வளர்ந்து காமிக்கணும். அதுதான் அவர் அழகா ரோல் மாடல் அப்படின்னு சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கிராஸ் கால் வந்தது, சாரி. ஸோ இப்போ நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவை. இப்போ திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் ஒரே சிந்தனை, இப்போ நான் வாழ்ந்து காமிக்கிறேன், என்ன பூபதி பிரதர் பெருமையாக சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இப்போ நம்ம என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இப்போ ரியாலிட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க. ஐயோ, இவ்வளோ மந்தத்தன்மையா மேக்சிமம் சில்ட்ரன், மேக்சிமம் யூத், இவங்கள பார்த்தா இவங்க இருக்க மனப்பான்மையும் இதுவும் வந்து இன்னொரு டவுன் த லைன் 5 years பார்த்தா இவங்க 5 வயசு பெருசா இருப்பாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லாரும் அடல்ட்ஸ் அளவு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இந்த சொசைட்டியை அடுத்த லெவல்ல லீட் பண்ண போது, வழி நடத்த போகுதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பகீர்னும் இருக்கு, சூப்பரான ஜீனியஸான சில்ட்ரனும் இருக்காங்க. ஸோ எல்லாம் இப்போ மிக்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து மேக்சிமம் குழந்தைகள், இங்கே இருக்க குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க வந்து மேலோட்டமான ஒரு சிந்தனையில் எதுவுமே தெளிவில்லாமல் போகிற யூத்தும் குழந்தைங்களும் வந்து ஹெல்தியான ஒரு கம்யூனிட்டியை கொடுப்பாங்களான்னா இது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, நம்ம கான்ஷியஸாக நான் பயப்படுற விஷயம், நம்ம இந்த செஷன்லாம் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம், இப்போ இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பூபதி பிரதர் பண்ணுறாரு, கௌரி அம்மா வந்திருக்காங்கன்னா இது ஒரு உன்னதமான விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் இருக்கமே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்பெடுத்து நம்ம சூழ்நிலையில் இருக்க பிள்ளைங்களுக்கு, நம்ம சூழ்நிலையில் இருக்கிற நம்ம பேச்சு கேட்குறவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம போய் சொல்லித்தர தேவையில்லை, நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்ந்து காமிக்கணும். ஸோ இந்த ஒரு உறுதிமொழியை நம்ம இந்த தருணத்தில் எடுத்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்ம சூழலில் இருக்க குழந்தைகள் இவங்க வந்து சிறப்பாக வரணும் அப்படின்னு நான் ஒரு அம்புல ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்குமே. இது வழியாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு நம்ம அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வியூ சொல்றது எல்லாமே சொல்றாங்க. ஆனால் இதை தாண்டி இல்லை பிரதர், இதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயம் செய்யணும். என்னன்னா, திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நம்ம கவனிக்கப்படாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய சொல்லாடல் வந்து, இது 2வது பாயிண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவருடைய சொல்லாடல் வந்து
என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் திருக்குறள்ல பயோகெமிஸ்ட்ரி இருக்குன்னு கூட ஒரு காலத்துல சொல்லிட்டே இருந்தேன். திருக்குறள்ல சைக்காலஜி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன வேணா சொல்லிக்கலாம், இது தேவையில்லை. ஆனா வள்ளுவன் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னார், இதை நம்ம உணரணும். வள்ளுவனோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்மளுக்கு வேணும். இது உயிர் தொடும், நம்மளை உலுக்கி எடுக்கும். நம்மலாம் வெறும் மொழி அறிவை வச்சுதான் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா இவர் மொழி அறிவை வச்சு மட்டும் சொல்லி இருந்தா இவ்வளவு காலம் அது நின்று இருக்காது. அவர் அப்ப வாழ்ந்த விஷயத்த சொன்னாரா? இல்ல எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசான் சொல்லுவாரு, திருவள்ளுவர் மனுஷனே இல்லடா அப்படின்னு. அடுத்த வரி அவர் சொல்லுவாரு, சொல்லவே முடியாது, அது அவர் மனுஷன்லாம் கிடையாது, தெய்வம்னு சொல்றதா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ இப்ப நம்ம என்னன்னா, இது இது அவர் ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அணுவை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க, எலக்ட்ரான் வரைக்கும் போயிட்டு. அப்போ ஒரு அணுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா அது லிமிட்டே இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த காஸ்மாஸ ஆராய்ச்சி பண்ணாலும், இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிட் இல்லை, போயிட்டே இருக்கு. ஸோ இந்த நிலைய அவரோட மூளையில ஒரு பிராக்டிஸா வச்சிருந்திருக்கிறார். ஸோ இது நான் இப்போ மாணவர்களுக்கு இங்க ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம இங்க இருக்கிற குழுக்கு பூபதி பிரதருக்கு தெரியும், இங்க இருக்கிற மாணவர்களுக்கு சில பயிற்சி முறைகளை ட்ரையல் அண்ட் எரரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். மாஸ்டர்ஸ் ஆஃப் மைண்ட்னா ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய திறமையில மாஸ்டரியா வரணும் அப்படின்னு. இப்போ எது மாஸ்டரினா திருக்குறள் தான் மாஸ்டரி. அப்போ மாஸ்டரியா வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா, இப்போ மொழியறிவு 2வது பங்கு. இந்த கடைசி பங்கு பாத்தீங்கன்னா, இந்த மொழிக்கு மூலமா இருக்குது சவுண்ட், ஒலி. இந்த திருக்குறள் தமிழ்ல எப்படி இங்கிலீஷ்ல ஃபொனட்டிக்ஸ் இருக்கோ, தமிழ்ல உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த இது ஒலி பயிற்சி அப்படின்னு ஒரு வரைமுறை இப்ப நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒலி பயிற்சி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஒரு அதிர்வு நம்ம உடம்புல உருவாகுது. இப்ப இக்குன்னு சொன்னா ஒரு அதிர்வு உருவாகுது. இந்த அதிர்வை கவனிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை. அப்ப இப்ப பாருங்க, கல்வி அப்படி சொன்னா இக்கு பிளஸ் இக்கு கூட்டல் ஆதான் க. அப்ப இந்த கல 2 அதிர்வு உருவாகுது. இந்த அதிர்வு கொஞ்சம் மெதுவா பேசுறேன். இந்த அதிர்வு எந்த உறுப்புகளுக்கெல்லாம் பாயுது இந்த மாதிரி. அப்ப கல் அப்படின்னு சொன்னா கல்லு மாதிரி கான்கிரீட்டா. கல்வி அப்படின்னு சொன்னா இங்க நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது பதிவு பண்ணதுதான், அதை அழிக்கவே முடியாது. இது சென்ஸ், இது ஒரு சொல் அல்ல. அவர் கையாண்ட விஷயமே எல்லாமே ஒளி அதிர்வுகள்ல கையாண்டிருக்காரு. அப்போ இந்த ஒளி தான் எல்லாமே இயக்குது. நம்ம ஏஐ இன்னும் பெரிய பெரிய டெக்னாலஜி என்ன வந்தாலும் இது மாறாது. அந்த மாதிரி அவர் எழுத முடிஞ்சதுக்கு காரணம் அவர் இது மொழியா கையாள. அதனாலதான் தமிழ் அப்படின்ற சொல்லவே அவர் பயன்படுத்தவே இல்லை. அவரோட ஹம்பிள்னஸ் பாருங்களேன். அவர் பேரே அவர் எழுதல, அவர் யாருன்னே தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கும், நம்மளா தேடி கண்டுபிடிச்சு ஒரு வள்ளுவ இனத்தை சார்ந்தவரை தான் இருக்க முடியும், அதனால ஒரு வள்ளுவர், அவருக்கு ஒரு மதிப்பு கூட்டி திருவள்ளுவர்லாம் நம்ம பேர் வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ இது அவர் இருந்த நிலையே வேற. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த நிலை தான். அந்த பயிற்சியை நம்ம மாணவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். 2வது இந்த வார்த்தைகள் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தமிழ்ல இருக்க வேர் சொல்கள், மூலச்சொற்கள், கல்வினாலும் சரி, தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல தோன்றின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற சென்ஸ்ல ஆழமா அதனுடைய பொருளை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையோட மூலப்பொருள் ரொம்ப தமிழ்ல ரொம்ப ரொம்ப வேறு வேற நிலையை உணர்த்துற ஒரு விஷயமா இருக்கு. இதை நம்ம பெரியவங்களும் சரி, மாணவர்களுக்கும் சரி, நம்ம ஆழமா கற்கணும். ஸோ இதை ஓரளவு செஞ்சிட்டோம் அப்படின்னா, 3வது படியா ஓரளவு நம்ம வள்ளுவன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் காலத்திலேயே
எல்லா காலத்துக்குமே ஒரு மனிதன் வந்து இந்த நிலையில இருந்து வாழணும் அப்படின்றத என்ன ரியல் சென்ஸ்ல சொன்னாரு அப்படின்ற ஓரளவுக்கு நம்ம அந்த சென்ஸ்க்கு வர முடியும். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். ஸோ இதை நோக்கி நிறைய பயிற்சி முறைகளை வகுத்துட்டு இருக்கோம். அதுக்கு சைக்காலஜின்ற ஒரு போர்வையை வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பூபதி பிரதர் மாதிரி ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடைய டெக்னாலஜி நாலேஜ் உடைய ஒரு தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு கௌரி ஆசியோட தொடர்பு அவங்களோட தொடர்பும் கிடைச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னன்னா நம்ம தனித்தனியா இண்டிவிஜுவலா நம்ம என்னெல்லாம் நம்ம திறமையில முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம். ஆனா எங்கெல்லாம் பாருங்களேன், பூபதி பிரதரோட செயல்திறன் ஒண்ணு, கௌரி ஆசியோட செயல்திறன் ஒண்ணு, இங்க பங்கெடுத்திருக்கிற அத்தனை பேரண்ட்ஸோட நிறைய திறமை இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று கூடி சில இடத்துல வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ எங்க வந்து நம்ம இந்தியாலே மிஸ் ஆகிற ஒரு விஷயம் இந்த யூனிட்டி. ஒன்று கூடி நம்ம சுத்தி இருக்கிற கம்யூனிட்டிக்கு ஒன்று சொல்லணுமா, சார் அருள் சார் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துடுறேன். அந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம இளம் ஒரே ஒத்த ஃப்ரீக்வன்சில இருக்க நம்ம எல்லாருக்கும் ஒன்றிணைந்து ஒரு சூழலை நம்ம இளைய தலைமுறைக்கு உருவாக்கும். அப்போ வந்து நான் நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் செஷன் போகும்போது நான் சொல்லுவேன், இந்த மாரல் பிஹேவியர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. இந்த மாரல் பிஹேவியர் வந்து நடந்து காமிக்கணும். ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஒத்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம். எங்கள் அப்பா சொன்னார் இந்த திருக்குறள், இதே மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறாங்கப்பா கௌரி ஆசி அப்படின்னு ஒரு குழந்தை பார்க்கும்போதில் இன்னும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, ஆரோ பார்க்குறான், ஏதோ சொன்னார் அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி இந்த கம்யூனிட்டியில் இருக்க ஒருத்தர் நடந்துக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து அது ஆழமாக பதிவாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம தொடர்ந்து ஒரு ரிப்ளிங் எஃபெக்டா ஒரு இடத்துல கொடுக்குற எஃபெக்ட் சமூகத்துல எல்லா இடத்துக்கும் போற அளவு நம்ம யூனிட்டி இருக்கணும் அப்படின்றது ஒரு கவனம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு பணிவா கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி. இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்து என்னோட பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு, நீங்க எல்லாருமே இந்த குழுவில் இருக்க எல்லாருமே இது ஒரு நம்ம உரையாடலை கவனிச்ச மாதிரி போகாம இதுல நம்ம ஒரு பங்களிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பொறுப்பு எடுக்கிற மாதிரி, உங்களால என்ன பொறுப்பு எடுக்க முடியும் அடுத்த தலைமுறைக்கு சின்னதா சொல்லுங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க பூபதி பிரதருக்கு இண்டிவிஜுவலா நீங்க அதை சொல்லணும்னு நான் கேட்டேன். நான் இந்த பொறுப்பு எடுக்கிறேன், அடுத்த மீட்டிங்ல நான் இதை செய்யறேன், ஒரு குழுவை நம்ம சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன், இந்த விஷயத்த நான் ஆர்கனைஸ் பண்ண கூட இணைகிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் பொறுப்பெடுக்க முனைவோம் டியர் பேரண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ பூபதி பிரதர். கௌரி ஆசி அம்மா, உங்களை சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கும் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அழகா பேசுனீங்க. பண்ணலாம் சார், கண்டிப்பா பண்ணலாம் சார். நீங்க அந்த சவுண்டை பத்தி சொன்னீங்க, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் சார். ஏன்னா வந்துட்டு நீங்க அது கற்க கசடரை இது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த வல்லினம் அதை நீங்க போய் எண்ணி பாருங்க. அதில் வந்து எனக்கு நான் இஃப் ஐம் நாட் ராங் 2 or 3 லெட்டர்ஸ் மட்டும்தான் வல்லினத்தில் இருக்காது, மற்ற எல்லாமே வல்லினமாகவே இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் குரல்லையே வந்து அவர் அது பதிவு பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு பண்ணுற விஷயம் தான் கற்க கசடரை. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஆஸ்பெக்டை வச்சு நம்ம பார்த்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் குரல் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க அவர் யார் தெய்வமா என்ன அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது சார். நானும் சடேஷன் ரொம்ப பேசியிருப்போம். அவர் ஏன் வந்து ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் 2 வருஷம் பின்னாடி போய் எல்லாத்தையும் பார்த்துடுறாரு அவர். ஓகே, நம்ம வந்து ஹோமோ சேப்பியன்ஸ், நான் சொன்ன மாதிரி ஹோமோ சேப்பியன்ஸ் அழிய போகிறாங்க, ஹோமோ டியர்ஸ் வந்து இன்வைட் பண்ண போகிறாங்க, எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க அப்படின்னும் போது அங்கேருந்து ஒரு ஹோமோ சேப்பியன்ஸ் இதெல்லாம் பார்த்து, அவர் தான் அந்த வள்ளுவர், இதெல்லாம் பார்த்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து பார்த்ததை அவர் வந்து டைம் ட்ராவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு புக்காக எழுதி இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டாக் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போது அது பின்னாடி போயிட்டு அதை வந்து திருத்த முடியுமா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஏன் வந்து திருவள்ளுவர்ன்ற வந்து ஒரு ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரல் எழுதி அதால் மட்டும்தான் வந்து இவ்வளோ நாட்களும் வந்து அது வந்து
ஒரு ஒரு பொய்யா மொழியா இருக்கு, ஒரு தெய்வ புலவரா இருக்காரு அப்படின்றத வந்து ஒரு பயங்கர ஒரு இமேஜினேஷனை நாங்கள் 2 பேர் பேசிப்போம். ஸோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் அதிகம் சார். ஏன்னா நம்ம போகிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல்ன்றது வந்து வெறும் ஒரு ஃபேண்டஸியாக இல்லாமல் இட் வுட் பிகம் ரியாலிட்டி ஆல்சோ. ஸோ அவர் வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு ஆளாக கூட இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம் சார். ஸோ யாருக்கு தெரியும். I think we can open up the forum for the audience. Any doubts or நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கணும் அப்படின்னா, இல்லை அருள் சார் கிட்டேயோ இல்லை கௌரி ஆசிக்கிட்டே எதனா கேட்கணும், ஸோ எதுவாக இருந்தாலும் we can share in another 15 minutes before we wind off. So thank you very much. The forum is for you. Yeah. இல்லை என்ன ஃபீட்பேக் சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லலாம். எஸ் மனோஜ், யா ப்ளீஸ். இல்ல இன்னைக்கு நடந்த டாபிக் படி ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்குலாம் எதுவுமே சொல்ல முடியாத டாபிக் இது. என்னன்னா டு பி ஃப்ராங்க் வந்து என்னன்னா திருப்பியும் என்ன சொல்றது, மேடம் சொன்ன மாதிரி 2 மார்க்குக்கு படிச்சதுதான் திருக்குறள். இன்னைக்குதான் அதோட முழு அர்த்தமும் இன்னைக்குதான் தெரிய வருது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி. என்னன்னா இந்த ஒரு டாபிக்ல வந்து இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றது சுத்தமா என்ன சொல்றது, ஒரு மாதிரி நம்ம என்னதான் எவ்வளவு புக்கு படிச்சு அதெல்லாம் பண்ணாலும் இதெல்லாம் ஆல்ரெடி பேசின விஷயமா தான் இருக்குன்னு ஒருத்தர் சிம்பிளா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால இன்னைக்கு டாபிக் படி ஃபீட்பேக் எதுவும் இல்லை. பட் இவங்க வந்த அருள் சார் ஆல்ரெடி தெரியும், அவரை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ அதை பத்தி சொல்ல, இது மேடம் இன்னைக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டு பி ஃப்ராங்க் வந்து ஒரு தமிழ்ல கிளாஸ்ல உட்காந்த மாதிரி தான் இருக்கு லிட்டரலா இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கியோட ஒரு யங்கஸ்ட் அட்டெண்டி பார்த்தீங்கன்னா வர்ஷா. ஸோ ஷி இஸ் நியூ டு திஸ் ஃபோரம். ஸோ வர்ஷா, நீங்கள் எதனா ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? சாரி ஐ டுக் யுவர் நேம் வாலண்டியர்லி. ஸோ ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ஷேர். இஃப் நாட் we can others can share also. சதேஷ், மகாராஜ். உனக்கே தெரியும், நான் இப்போ கூட சொல்லுவேன், நான் படித்த திருக்குறள் எதுவுமே இல்லை கிடையாது. பட் அதோட சில மீனிங் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இதில் மீனிங்ஸ்னால் கண்டுபிடிக்கும்போது நான் பார்ப்பேன். சில இதுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பேன், சில இது கரெக்ட் பண்ணுவேன், சில இது நான் கற்றுக்குவேன் அவங்ககிட்ட இருந்து. ஸோ அதுதான். மேபி லைக் அப்கமிங் செஷனில் நான் ஏதாவது நிறைய பேசலாம். இதுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. So anyone wants to open up or we can wind off. So, yes sir. பூபதி பிரதர். Yes sir. இப்போ பிரதர் என்னன்னா, நம்மளுடைய மக்களுக்கு வந்து நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சிருக்கு அப்படின்றதாவது பூபதி பிரதருக்கு கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போதான் அவர் அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு விஷயத்த, இது ஏதோ பேசிட்டு போகிற விஷயமா அவர் செய்யலாம். பூபதி பிரதர் வந்து வாண்ட் டு மேக் ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு அவேர்னஸ், அதுக்குள்ள நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சரியாக நம்ம அப்கிரேட் ஆகி போகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பாருங்க, டீப் ஒர்க்கு, ஹோமோடியோஸ் எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பூபதி பிரதர் கூட என்னன்னா, ஒரு சின்ன நீங்கள் டைம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும்போது ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவது எடுங்க. இல்லைன்னா சரி ஒரு மாதம் அப்போ பேசினாரு, அதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறோம் அப்படின்ட்டு அது அப்படி கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். ஏன்னா நம்ம பல வேலைகளில் நம்ம ஈடுபடுறோம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் இருக்கும்போது இது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுக்கிற பொறுப்பு வெளியில் ஏதோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அந்த கல்வி அதிகாரத்திலே அவர் அழகாக சொன்னார். நீங்கள் அவங்களுக்கு இந்த செல்வம் தான் ரொம்ப. ஸோ அப்போது இதில் வந்து நம்ம வந்து என்ரிச் ஆகணும் டியர் பேரண்ட்ஸ். நமக்கு வந்து இப்போ மனோஜ் பிரதர் சொல்லும் போது கொஞ்சம் அது அவர் ஜோவியலாக சொன்னாலும் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் அப்படி தான் ஓடிட்டோம், ஏதோ மார்க்குக்காக அப்போ படித்தோம், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம் அப்படின்றது.
ஸோ சில பேருக்கு இதுதான் புதுசாக இருக்காத மாதிரி கூட இருக்கலாம். என்னடா இது, இந்த அதிகாரத்துக்கு இவ்வளோ மீனிங் இருக்கா. இப்போ நாங்களாம் அதிலே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஊறிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேக கூட இருந்திருக்கலாம், ஓகே, புதுசாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஓகே, அவர் சொன்னதுக்கு நீங்கள் சாதாரண பொருளை முதல்ல உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆழமாக இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த கல்வின்ற இந்த 10 குறளுக்கும் ஒரே ஒரு தலைப்பு கல்வி தான். அதாவது ஒரு கான்செப்ட் தான் கல்வின்றது. இந்த கல்வின்னு மட்டும் சொல்லிட்டு போனால் யாருக்கும் புரியாது. அது 10 வாட்டி நம்மளுக்கு மண்டையில் அடித்தாதான் புரியும். அதனால 10 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எல்லா சாப்டரும் அப்படிதான். ஒரு அதிகாரம் தலைப்பே போதும் விளக்கம், அதுவே போதும். அமைய சொன்னாலும் சரி. ஆனால் நம்மளுக்கு அப்படி சொன்னால் புரியாதுன்றதுனால அதுக்கு விளக்கம், அதுக்கு மீனிங் எல்லாமே அந்த 10 குறள்கள் மூலமாக கொடுக்குறாரு. இப்போ இது எல்லாருமே ஏதாவது ஒரு உறுதிமொழியோ இல்லை ஒரு ஃபீட்பேக் தெளிவாக நீங்கள் என்ன டெய்லி ஒரு 10 minutes ஆகுது இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நான் கொஞ்ச நேரம் திருக்குறள் படிக்கிறேன், அதை பற்றிய என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கூட செல்ஃபாக நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். சம்திங்ல டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த தருணத்தை இந்த நிமிஷமே ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் என்ன தோணுதோ தயவுசெய்து அதை ஒரு மன உறுதியாக எடுத்துட்டு அதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம மைண்ட் அப் பண்ணலாம். அப்போ தான் இந்த செஷனோட ஒரு முழுமையே நிறைவே கிடைக்கும். இல்லைனா இது ஒரு ரொம்ப முழு அர்த்தம் பெறாமல் இருக்கும். சரிங்களா? ப்ளீஸ் எல்லாருமே யூ டேக் ஒரு 30 to 1 minute டைம். கேப் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் லெட் அஸ் பி சைலண்ட் ஃபார் 1 minute. அதுக்குள்ளே உங்களோட நம்ம இன்னைக்கு இந்த செஷன்லேருந்து உங்களுக்கு நீங்கள் பெற்றதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதை ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. Thank you very much. So we can take the 1 minute. So what is the takeaway from this session? So எது உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது? ஸோ அப்படி இல்லைன்னா which you are going to take up from this session, அந்த இது நான் இதை பண்ண போகிறேன், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸோ இதில் எனக்கு இது இம்பாக்டாக இருந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை வச்சு கூட we can enrich, it becomes a tool to enrich. அதுதான் நான் அப்படி தான் நான் திருக்குறளை பார்க்குறேன். ஸோ நான் பயனடைந்தது ரொம்ப ரொம்ப அதிகம் திருக்குறளில். ஆனால் இன்னும் நான் ட்ரைங் டு ஃபாலோ. அதுதான் நான் அருள் சாரை சொன்னேன், சார் நான் எந்த பார்க்குறேன், ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நான் இன்னுமே ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி என் கோபத்தை அடக்கலாம், எப்படி ஒரு பாலிடிக்ஸ், எப்படி நான் லீடர்ஷிப் ஸ்கில் எப்படி வளர்த்துக்கலாம், எப்படி என்னோட விஷயத்த மற்றவங்க மனசு போடாமல் எப்படி நம்ம சொல்லணும், இதுதான் என்னோட நெகட்டிவிட்டியே. ஸோ அதை எப்படி நான் மெருகேற்ற போகிறேன், எப்படி நான் கான்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தையும் நான் வச்சு பார்க்கும்போது எப்படி மேம் ஆசி கரெக்டாக சொன்னாங்க, மகன் தான் அந்த அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் அதிகம்னு. ஆனால் அதுதான் கடைசி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த மகனை நான் எப்படி வளர்க்க போகிறேன், அந்த பேரண்டிங். அதுக்கு முன்னாடி நிறைய குறள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பண்ணால் மட்டும்தான் என்னோட பையன் என்னை பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயத்த செய்வான். ஆனால் நம்ம அந்த குறளை மட்டும் படிச்சுட்டு என் பையன் பண்ணலையேன்னு வந்துக்கிறது முட்டாள்தனம். நீ அதுக்கு முன்னாடி நீ உன்னோட பாட்டு நீ என்ன பண்ண, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 பாட்டை நீ அதை பின்பற்றி நீ அந்த அட்மாஸ்பியர் கொடுத்தியா. சார் அழகாக சொல்லுவார், நம்ம வி ஆர் நாட் அ ஓனர் டு அவர் கிட்ஸ். நம்ம ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு என்ன இது இருக்குது, நம்ம எப்படி நம்ம சீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி அவங்கள எப்படி மெருகேற்ற போகிறோம், அதுக்கப்புறம் அவங்க படித்து டீப் ஒர்க் பண்ணி அவங்க ஒரு அட்டைன் பண்ணும்போது நம்ம கிரெடிட் எடுத்துக்கவே கூடாது. நம்ம சந்தோஷப்படணும், அவ்வளோதான். அப்பா என் பையன்பா அப்படின்னு சொல்லவே கூடாது. அவன் தான் வளர்ந்தான், அதுக்கு மேம் ஃபஸ்ட்டு சொன்னா நான் கடுகளவு அப்படின்னாங்க. அது எனக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துறாங்க. அவங்க ஜஸ்ட் குரல் வழியாக கூட கிடையாது, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்கள நான் பார்த்தேன். அவங்க மற்ற பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட கொலீக்ஸ் கிட்ட எப்படி அவங்க இருக்காங்க, அந்த வாழ்வியலும் நான் பார்த்தேன். ஸோ நான் கற்றுக்கிறது அதிகம். நான் குரல் வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை. நான் ரொம்ப கம்மி தான் அதை வச்சு. ஏன்னா நான் மனோஜ் சொன்ன மாதிரி நானும் மார்க்காக தான் படித்தேன். இல்லைன்னா நான் ஏன் திரும்பியும் இங்கிலீஷ் இது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் மனப்பாடம் பண்ணுறது. ஏன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியலை. ஸோ அப்போது அந்த வயசில் நான் வேற ஒரு நாட்டம் எனக்கு வேற எங்கேயோ இருந்தது. ஸோ இப்போது அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு சீடிங்கை நான் என் பையனுக்கு பண்ணணும். இதையும் திரும்பி நீ மார்க்காக போயிட்டீங்கன்னா நான் லூஸ் பண்ண அந்த டைம் தான் அவனுக்கும் ஆகும். அதனால் எப்படி
அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியுமோ அவனை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். அதுக்கு எல்லாமே இந்த குறளில் இருக்குது. அது கடைசியாக வந்த குறள் தான் மேம் சொன்ன குறள். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு என் பையன் அப்படி இல்லைப்பா மக்குப்பா அப்படின்ற ஸ்டாம்ப் குத்துறவங்க தான் அதிகம். ஸோ அதனால் நம்ம இந்த 10 பாட்டில் என்ன உங்களுக்கு இம்பாக்ட் இருந்தது, எதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இதை நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம ஒரு 1 minute சார் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இப்பயே தோணுச்சுன்னா கூட we can share and then we can wind off. Thank you very much sir for this input. சார் ஆக்சுவலி இது எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே எல்லா செஷன்ஸ் மாதிரியும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டராக எல்லா செஷன்ஸ் முடிஞ்சவொடனே ஒரு ஹோம்ஒர்க் வந்து பூபதி கண்டிப்பாக தருவான், இதை ட்ரை பண்ணி பாடுறா கண்டிப்பாக இருக்கும்ட்டு. நானும் அதை வந்து ஒரு வாட்டி போர்டிலலாம் எழுதி போடுவோம், இல்லை எக்ஸலில் டைப் பண்ணி பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கான டாப்பிக்கு உண்மையிலேயே இந்த நீங்கள் கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் உரைக்குது. ஆக்சுவலி என்ன இருக்கு இதில், என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்கு இதுல. அப்ப நான் என்ன எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் படிச்சது என்ன, இதுக்கப்புறம் நான் என்ன படிக்கணும், என்ன பண்ண போறேன், எதை பத்தி ஐடியா இல்லை. இப்ப இந்த குரல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஐயோ நான் இனிமே படிக்கணுமா அப்படின்னு இல்லாம இனிமேவும் நான் படிக்கலாம். இதுக்கப்புறம் நான் படிச்சு என்னோட டேக் அவேன்றதை விட நான் எவ்வளவு கிவ் அவே இருக்குன்றதுதான் இப்ப எனக்கு தோணவே செய்யுது. ஏன்னா இதுக்கப்புறம் என் பையனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்கு இதுல. நான் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவனுக்கு காமிச்சா போதும் போல, மத்ததெல்லாம் அவன் பார்த்துக்க ஆரம்பிச்சிருவான். நான் இதுல எதுவுமே ஒரே விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு எடுத்த அந்த 10 கல்வி அதிகாரத்தோட குரலை பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்ச ஒரே விஷயம், நான் அது ஓஷன் டிராப் அதெல்லாம் சொன்னோம், நான் அந்த டிராப்லயே வந்து இன்னும் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் பையனுக்கும் சரி என் ஒய்ஃபுக்கும் சரி இதோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத மட்டும் நான் காமிக்கலான் இருக்கேன். ஏன்னா அவங்க டெப்தா எவ்வளவு தூரம் போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து பூபதி அப்படின்ற ஒரு இது இருக்கான், செஷன்ஸ் இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆசிரியர் வந்தாங்க, இப்படி எனக்கு ஏதோ நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு, நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்றேன். அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கொடுக்குறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க எங்க போறாங்களோ, எப்படியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் லாஜிக் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது உங்க கண்ணு முன்னாடி தானா வந்துடும். அது எப்படி வரும்லாம் தெரியாது, யாரோ மூலமா வரும், எப்படியோ வரும். ஆனா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனாலதான் அவங்க வந்து அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு என்னவோ அதை நான் இன்னைக்கு கண்டிப்பா செய்வேன். நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. அதுக்கு அட்லீஸ்ட் நாளையில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருக்கேன் சார். தட்ஸ் வண்டர்ஃபுல் பிரதர். ஸோ இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் தான் வேணும். நான் என்ன செய்ய போறேன் டெய்லியும் உங்க மேன்மைக்காக அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது யாராவது சொல்லுங்க. சார் அடுத்ததுன்னு பார்த்தா வந்துட்டு நான் இன்னுமே எனக்கு ஒரு 1 hour 2 hour டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா இருக்கும் எப்போதுமே. இப்போ இன்னும் பார்த்தா அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இன்னும் ஆணித்தரமா தெரியுது இந்த 10 குறள்னால. ஸோ அதை இன்னமும் அவாய்ட் பண்ணிட்டு அதை எப்படி பாசிட்டிவா ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்க தந்தது. நைஸ் பிரதர். anyone you can free to open up. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எல்லா செஷன்லேயுமே கேட்பேன், நான் வந்து ஓக்கலாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு பேரண்டிங் கூட தான் அசோசியேட் பண்ணுவேன். ஸோ நிறையா பேர் வந்து நொந்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என் பையன் வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டான், ஸ்கூலில் என்ன நடந்தது சொல்ல மாட்டான், எதனா ஒரு பசங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் எதுவும் சொல்ல மாட்டான், எதுவுமே என்கிட்ட ஓப்பன் அப் பண்ண மாட்டான் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான். இதோட ரூட் நான் என் லெவலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜி வச்சு நான் யோசிச்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அது ரூட் காசே நம்ம தான், ஆஸ் அ பேரண்ட் தான். ஸோ நம்ம எப்போ ஓப்பன் அப் ஆகிறோமோ அதை நம்ம வந்து இப்படி தான் பேசணும், ஒரு விஷயத்தில் வந்து கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும், இல்லை இப்படி யோசிக்கணும், கூச்சம் கிடையாது, இதில் என்ன ரைட்டு ராங் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு சீடிங் அது வந்து ரோல் மாடல் பேரண்டிங் தான்
இப்போ மனோஜ் சொன்ன மாதிரி நான் பண்ணால் ஆரோ பண்ணும், நானே பண்ணல அப்படின்னா என் பையனை எதிர்பார்க்கறதுல எனக்கு என்ன தகுதி இருக்குது? ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து நான் எனக்கு தெரியுதோ இல்லையோ நான் முந்திரி கொட்டை மாதிரி நான் போய் எல்லாத்திலையுமே பங்கெடுத்துப்பேன். அதனால எனக்கு பல கெட்ட பெயர்கள், பல நல்ல பெயர்கள் அது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கெட்ட பேர் வருதே அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. என் கூட சேர்ந்தவங்க வந்து சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் கொஞ்சம் டைலாமில் இருந்தேன், அப்படி பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு இல்லைன்னு. அப்போ குரல் படிக்கும் போதே அதுக்கு ஒரு விடை கிடைச்சிது. இதுதான் நான் சொல்கிறேன் திரும்பி குரலோட ஒரு மீனிங்ஃபுல் அண்ட் இம்பேக்ட் என்னன்னா, அறம்னா என்ன அப்படின்ற போன செஷனில் சொல்லியிருப்பேன். உன் மனசுக்கு அது கரெக்டாக தோணுதா அப்படின்றது அதுதான் அறம். ஆமாம் நான் வந்து இன்டென்ஷன் எனக்கு வந்து அது கிடையாது, சீன் போடுறது கிடையாது, நான் என்னை வந்து பெருமையாக பேசப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் வந்து என்னை முன்னிறுத்திக்கல. நான் வந்து என்னை மேன்மை இடத்துக்காக முன்னிறுத்திக்கிறேன். நான் வந்து என் பையனுக்கு இப்படி தான் இருக்கணும், அப்பா இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக முன்னிறுத்துறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும்ல. ஸோ அதுதான் அறம். ஸோ அதனால் மற்றவங்க வந்து வேற ஒரு கருத்து வச்சுருந்தாங்கன்னா அது அவங்கள நான் வந்து பாவமாக தான் பார்க்குறேன். பாவம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து ஐ ஃபீல் பிட்டி அபவுட் தெம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ப்ளீஸ் ஓப்பன் அப். ஏன்னா என்கிட்ட பேசுறதுல என்ன இருக்குது? ஸோ அதனால தான் நான் க்ளோஸ்டு ஃபோரமாகவே இன்னுமே வச்சுருக்கேன். சடேஸ் இன்னுமே சொல்லிட்டு இருக்கேன், ஓப்பன் அப் பண்ணிவிடு, மற்றவங்களாமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டில் ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் தட் ஐ ஸ்டில் ஃபீல் ஹெசிடன்ட் தட் ஐ நீட் டு ஓப்பன் அப் ஃபார் அன்னோன் பீப்புளா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஓப்பன் அப். இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் ஆர் எனி டேக் அவே, யூ கேன் ஷேர் இட் in another 3 minutes so that you can wind off. So I think no one is ready. So Gauri Asi, so again sir கிளம்பிட்டாரு. ஸோ ஆனால் வந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆசி. அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ஜஸ்ட் தேங்க்ஃபுல். என்ன கூப்பிட்டதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். எஸ் எஸ். ஸோ நம்ம திரும்பியும் மீட் பண்ணலாம் ஆசி. டீச்சர்ஸா நாங்க இருக்கிறதுனால பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வேணும். இப்ப அதுவும் வீட்டுல உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறவங்க வீடியோ ஒழுங்கா என்னன்னு கேட்டா அம்மா சொல்லுவாங்க கிரிக்கெட் ஆட போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம். பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்கன்னா சமூகமே நிஜமாவே ரொம்ப ரொம்ப அற்புதமா மாறும். எதுனாலும் குழந்தை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிச்சுன்னா வெளியில போகாது. நம்ம கிட்ட ஷேர் பண்ண முடியலன்னா வெளியில தேடி போகும். அந்த நட்பு எப்படி இருக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. தப்பான வழிக்கு போறதுக்கு சான்ஸ் ஆயிடும். அப்புறமா நம்ம வருத்தப்படுவோம். அவன் சொன்னா நான் தான் உட்காந்து கேட்கலாம். பேரண்ட்ஸ் வந்து மேக்சிமம் டைம் வந்து குழந்தைங்களோட நிறைய டைம் கொடுக்கணும், நிறைய பேசணும். படிச்சியா, சாப்பிட்டியா, அதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது. வேற என்ன உனக்கு என்ன இது இருக்கா, பிரச்சனை ஏதாவது இருக்கா, யூ கேன் ஸ்பீக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. அது வந்து நம்ம கண்டிப்பா செஞ்சு ஆகணும், சொல்லியும் ஆகணும். Yes, sir. So thank you again for all who attended this session. So we can meet next month with another topic. So ஆசி நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எங்களோட அந்த ஒரு லிங்க் நீங்க பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் நான் ஷேர் பண்ணுவேன். So that we can be in sync, Asi. Okay. Thank you very much. Okay. Bye bye. Thank you.